Everyone. Good morning. Good morning. Okay. Before I start the session, எல்லாரும் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு இல்லையா? ஐபிஎம் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே எல்லாம் டிலே பண்ணாதீங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒரு மாதிரி ஹெக்டிக் ஆயிரும் உங்களுக்கு தான். ஓகேவா? முடிக்காதவங்க வந்துட்டு இம்மீடியட்டா அதை ஸ்டார்ட் பண்ண பாருங்க. ஓகே. நம்பர் 1 அண்ட் நம்பர் 2, as யூஷுவல் நான் கிளாஸ்ல சொல்றதுதான், எவ்ரி கிளாஸ்லயும் ஹேண்ட் ரைஸ் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ சப்போஸ் யாராவது பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா வந்துட்டு பண்ண வேண்டாம். ஓகே, எதுனாலும் இங்கே மெசேஜ் போட்டு சாட் பாக்ஸ்ல. ஓகேவா? ஆல் ரைட். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம எது வரைக்கும் பார்த்துருந்தோம்? HTML tags, HTML body of HTML. Yes, good morning, good morning. Source code. ஓகே, ஸோ ஹெச்டிஎம்எல் பேசிக் வெப்போட ஃபண்டமெண்டல்ஸ்னா என்ன, ஏது, இதெல்லாம் பார்த்தோம். ஹெட், டைட்டில், பாடி. கரெக்ட், குட். ஓகே ஓகே ஓகே, நைஸ், குட். ஸோ ஃபைல் கிரியேஷன் எப்படி அப்படிங்கிறத பார்த்துட்டோம் விஎஸ் கோட்ல. கரெக்டா? அதுக்கப்புறமேட்டு ஹெச்டிஎம்எல்னா என்ன, சிஎஸ்எஸ்னா என்ன, ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் தேர்ட் ஒன், ஹெச்டிஎம்எல்ல டிஃபால்ட்டா ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கறது அதையும் நம்ம பார்த்தோம். கரெக்டா? ஹெட்டிங் டேக்ஸ், பேராகிராஃப் டேக் எல்லாம் பார்த்தோமா? ஓகே. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு மெயினாக இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு சில ப்ராஜெக்ட் கிரியேஷனும் அதுக்கப்புறமேட்டு அதில் ஹெச்டிஎம்எல் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான டேக்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரைட்டா? ஃபார்ம்ஸ், இமேஜஸ் அண்ட் தென் சீமேட்டிக் டேக்ஸ், இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா? ஞாபகம் இருக்கா? கரெக்டு தானே? இன்னும் ஒரு வாரம் ஆனோன்னு எல்லாருக்கும் மறந்துடுச்சா? செஷன்ல 2000 பேர்ல 20 பேர் தான் மெசேஜ் பண்றீங்க. அண்ட் யாராவது நியூ ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு என்னோட ஸ்க்ரீன்ல பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன், ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட நேம் இங்க தெரியுது. ஸோ ஹேண்ட் ரைஸ் பண்ண வேண்டாம். ஏதாவது மெசேஜ் இருந்தால் அது சாட் பாக்ஸ்ல வந்துட்டு போடுங்க. ஓகே, மற்றபடி ஹேண்ட் ரைஸ் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஆல் ரைட். ஓகே, செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பிஎஸ் கோட் இது பண்ணலாம். ஓகேவா? அண்ட் இந்த ஒரு இது வந்துட்டு
செஷனோட ஸ்டார்டிங்க்கு முன்னாடியே வந்துட்டு ஃபர்ஸ்ட் உங்களோட விஎஸ் கோட்ல இன்னொரு எக்ஸ்டென்ஷன் ஒன்று நீங்க டவுன்லோட் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துருவோம். சரியா? அண்ட் இது மொபைல்ல இருக்கிறவங்க, மற்றபடி நீங்க அந்த ப்ளே கோட் அப்படின்னு நான் வெப்சைட் சொன்னேன் இல்லையா, அந்த வெப்சைட்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு பண்ண தேவையில்லை. ஓகே, விஎஸ் கோட் ப்ராப்பரா சிஸ்டம் யூஸ் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த இது பர்டிகுலர் ஆப்ஷன் இருக்கு. ஓகே, நீங்க மட்டும் பண்ணா போதும். ஓகேவா? ஸோ ஒரு பேசிக்கா நான் ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைலை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு, ஓகே ஃபைன், ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணலாம். அண்ட் இன்கேஸ் நீங்க மொபைல்ஸ் யாராவது யூஸ் பண்றீங்க, நான் விஎஸ் கோட் யூஸ் பண்ணல ஆனா வெப்சைட் ஏதாவது யூஸ் பண்றேன் அப்படின்னா இதை நோட் பண்ணி வச்சுக்கோ. நாளை பின்ன நீ சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ற அப்படின்னா இதோட பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோ. சரியா? ஓகே, இங்க சைட்ல பார்த்தா அப்படின்னா நம்ம எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ஸ் இங்க ஃபர்ஸ்ட் ஐகான் இருக்கா, எக்ஸ்ப்ளோரர். அதே இதுல எக்ஸ்டென்ஷன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோ. கிளிக் பண்ணிட்டு இதுல தான் வந்துட்டு உன்னோட இதை டைப் பண்ணணும். லைவ் சர்வ். ஓகேவா? இதுல மொத்தம் 2 எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஒரு எக்ஸ்டென்ஷனோட நேம் வந்துட்டு லைவ் சர்வர். இன்னொரு எக்ஸ்டென்ஷனோட நேம் வந்துட்டு லைவ் சர்வர், ஆனா பிராக்கெட்ஸ்ல 5 சர்வர் அப்படின்ட்டு வருது. ஓகேவா? சொல்றேன்ப்பா, சொல்றேன், கண்டிப்பா சொல்லுவேன். இந்த 2 எக்ஸ்டென்ஷன்ல ஏதோ ஒரு எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணா போதும். ஓகேவா? எனி ஒன் எக்ஸ்டென்ஷன். சரியா? ஓகே, ஓகே, ஆல் ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹெச்டிஎம்எல்ல வந்துட்டு எதை டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு ப்ராஜெக்ட் பேஸ்ட்ல வந்துட்டு நம்ம போவோம். ஓகேவா? இமேஜ் டேக்ஸ், ஸோ ஃபார்ம்ஸ், ஃபார்ம்ஸ், அதுக்கப்புறமேட்டு இமேஜ் டேக், அப்புறம் சீமேட்டிக் டேக்ஸ். ஓகேவா? இதுல என்னென்ன இந்த டாபிக்கு கீழே வந்துட்டு என்னென்ன டேக் எல்லாம் இருக்குது, அதுக்கு கீழே என்னென்ன அட்ரிபியூட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? அதுல எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் இதை ஒரு ப்ராஜெக்டா எப்படி டெவலப் பண்ணணும் அப்படிங்கறதையும் நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? அண்ட் ஐ கெஸ் நிறைய நியூ ஜாயினிங் செஷன்ல வந்துட்டே இருக்கீங்கன்னு தெரியுது. அவங்க யாரோ உங்க கூட இருக்கிறவங்களா இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்க. ஓகேவா? நிறைய பேர் இன்னும் திரும்பி பண்ணிட்டே இருக்கிறீங்க. ஸோ பண்ண வேண்டாம்னு சொல்றேன். ஓகேவா? ஓகே, ஸோ விஎஸ் கோட்ல ஆல்ரெடி சில ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்க கிரியேட் பண்ணிருக்கு. பட் சிஎஸ்எஸ், ஜாவா ஸ்கிரிப்ட் அதெல்லாம் அதுக்கு இருக்குது. அதுக்கு ரிலேட்டடா வந்துட்டு ஹெச்டிஎம்எல் இருக்காது. ஓகே, ஒரு ப்ராஜெக்ட்க்கு மட்டும் கொஞ்சம் பேரா இருக்கனால வந்துட்டு அதோட இதுல வந்துட்டு ஹெச்டிஎம்எல் இருக்கும். மற்ற எதுலையுமே வந்துட்டு ஹெச்டிஎம்எல் வந்துட்டு எம்டியா பிளாங்கா இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம பண்ண போறோம். ஐ மீன் நான் உங்களுக்கு எடுக்க போறேன், நடத்த போறேன் ஒவ்வொரு இதுலையும். சரியா?
ஸோ அதே மாதிரி அந்த இதெல்லாத்தையும் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபார்ம்ஸ்னா என்னன்னு பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்ம்ஸ்னா என்னன்னு பார்க்கறதுக்காக வந்துட்டு ஒரு ஃபைல் ஒன்று வெளியில நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். index.html. ஓகேவா? ஃபார்ம்ஸ். இது வந்துட்டு இந்த ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற இந்த டாபிக் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் இது ஹெச்டிஎம்எல். இம்பார்ட்டன்ட்னா வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு இதுல நிறைய இருக்கும் அப்படி படிக்கணும் அப்படின்னு இல்லை, ஈஸியா சிம்பிளா இருக்கக்கூடிய விஷயம் தான் இதுல இருக்கிறது எல்லாமே. ஓகேவா? பட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த ஆஸ்பெக்ட்ல சொல்றேன் அப்படின்னா, நீங்க 90% மேல 95% மேல இருக்கிற வெப்சைட்ஸ்ல இதுல இருக்கக்கூடிய டேகோ அட்ரிபியூட்டோ இல்லாம எதுவுமே பண்ண முடியாது, வெப்சைட்டே பில்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஏன் அப்படின்னா மோஸ்டா எல்லா வெப்சைட்லயும் வந்துட்டு பட்டன் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு யூசர்ட்ட இருந்து ஒரு இன்புட் அப்படிங்கிறது வாங்குறதுக்கான ரெக்குவயர்மெண்ட் கண்டிப்பா இருக்கு, இருக்கும் இல்லையா? ஸோ இது எல்லாமே இந்த ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற இதுல வந்துட்டு டெஃபினட்டா ரிலேட் ஆயிருக்குது. ஓகே. ஸோ ஒரு டிஃபால்ட்டா ஒரு டாக்குமெண்ட் ஓபன் பண்றதுக்கு எக்ஸ்கிளமேட்டரி மார்க் அண்ட் தென் என்டர். ஓகேவா? இப்போ ஃபார்ம் அப்படிங்கிற அந்த டாபிக் குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் டவுன்லோட் பண்ணீங்க இல்லையா, லைவ் சர்வர் ஆர் லைவ் சர்வர், ஃபைவ் சர்வர் அப்படின்ட்டு, இதுல எனி ஒன் இருந்தா போதும். ஓகே. நீங்க ரெண்டுமே டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஜென்ரலா என்னோட ஹெச்டிஎம்எல் ஃபைல்ஸை எப்படி ஓபன் பண்ணணும்? இப்போ இந்த ஹெச்டிஎம்எல் ஃபைல்ஸ் நான் வந்துட்டு இது பண்ணணும் அப்படின்னா நான் எப்படி ஓபன் பண்ணுவேன்? which app should we install, sir? ஆப் கேக்குறீங்களா இல்ல எக்ஸ்டென்ஷன் கேக்குறீங்களா? வாட் ஆப்னா இல்ல புரியல, கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. நான் ஆல்ரெடி சில டவுன்லோட் பண்ண ஆப்ஸ் சொல்றீங்களா இல்ல இப்ப இன்னைக்கு நான் ரெண்டு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ண சொல்லியிருந்தேன்? ஐ மீன் இட்ஸ் an எக்ஸ்டென்ஷன். எக்ஸ்டென்ஷன் எதுக்குன்னு வந்துட்டு கண்டிப்பா சொல்ல தான் போறேன். அது சொல்றதுக்கு வந்துட்டு பேஷன்ஸா கவனிச்சா மட்டும் போதும். எக்ஸ்டென்ஷன் சி தேர் ஆர் சோ மெனி ஆப்ஸ் அப்படின்னா வந்துட்டு அதனாலதான் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சில சஜஷன்ஸ் கொடுத்துருந்தேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு விஎஸ் கோட். ஓகே. செகண்ட் ஒன் வந்துட்டு பிளே கோட். தேர்ட் ஒன் வந்துட்டு வெப் கோட். ஃபோர்த் ஒன் கோட், கோடர், கோட் எடிட்டர். ஃபிஃப்த் ஒன் வந்துட்டு நம்ம சிஸ்டம்ல இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த நோட் பேட்.
இத்தனையும் நான் சொன்னேன். ஓகேவா? பட் இத்தனையும் நான் சொன்னது வந்துட்டு எல்லாருமே இதை தேடி டவுன்லோட் பண்ணணுங்கிறதுக்காக கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது. இப்ப சிஸ்டம் இருக்குது, லேப்டாப் இருக்குது, என்கிட்ட நல்ல ஸ்பேஸ் இருக்குது, நல்ல இது இருக்குது, ஐ மீன் ப்ராசஸர் இதை கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டரா இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல எங்கள் சிஸ்டம்லயோ லேப்டாப்லயோ நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா இந்த விஎஸ் கோட் அப்படிங்கிற சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோ அப்படின்னு. இது வந்து சிஸ்டம்க்கோ இல்லைன்னா லேப்டாப்புக்கு மட்டும். ஓகேவா? என்கிட்ட ஒரு 4 GB ரேம் மேலே இருக்குது, அதுக்கும் மேல இருக்குது. இன்டர்னல் மெமரியில வந்துட்டு ஒரு 20 GB மேல ஸ்பேஸ் இருக்குது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ் 10. என்கிட்ட பெருசா ஹேங் ஆகிற இஷ்யூஸ் எல்லாம் கிடையாது, நீட்டா தான் இருக்கு, அவ்வளோக்கால இது ஆகாது அப்படின்னா இந்த விஎஸ் கோட் போய்க்கும். ஓகேவா? இல்ல சார் எனக்கு இந்த சாஃப்ட்வேர் வேண்டாம் அப்படின்னா வந்துட்டு ஆன்லைன்ல நெட் போதும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணி பண்ணலாம். இது ஒரு வெப்சைட். சரியா? இந்த வெப்சைட் மூலமா நீ வந்துட்டு சிஸ்டம்லயும் யூஸ் பண்ணலாம், லேப்டாப்பா இருந்தாலும் பண்ணலாம், மொபைல்லையும் பண்ணலாம். உங்ககிட்ட ப்ரௌசர் இருக்குது அப்படின்னா இது தாராளமா எங்க வேணாலும் ஓபன் பண்ணி பண்ணலாம். ஓகேவா? ஓகே. இப்போ என்கிட்ட மொபைல் மட்டும்தான் சார் இருக்குது, ஆனா எனக்கு வெப்சைட் வேண்டாம், இந்த விஎஸ் கோடு மாதிரி எனக்கு ஒரு கோட் எடிட்டர் சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா உங்க மொபைல் போன்ஸ், அதாவது ஸ்பெசிபிக்கா வந்துட்டு ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ்க்காக. சரியா? ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் யூஸ் பண்றவன் இந்த பர்டிகுலர் இதை வந்துட்டு அப்ளிகேஷனை மட்டும் சாஃப்ட்வேரை மட்டும் இன்ஸ்டால் பண்ணா போதும். எங்க இருந்து? டைரக்டா பிளே ஸ்டோர்ல இருந்து. ஓகேவா? இப்ப இந்த கோட் எடிட்டர் அப்படிங்கறது மேப் இது வந்துட்டு iOS, அதாவது ஆப்பிள் டிவைசஸ்ல. மொபைல் போன்ஸ். சரியா? இது நோட் பேட் பை டிஃபால்ட்டாவே வந்துட்டு விண்டோஸ்ல இருக்கும். எனக்கு இது எதுவுமே வேண்டாம் சார், என்கிட்ட சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்குது, ஆனா எனக்கு இதனால வந்துட்டு விஎஸ் கோடு வேண்டாம், பிளே கோடு வேண்டாம், எதுவுமே வேண்டாம், நான் ஆனா கோடிங் வந்துட்டு இதா பண்ணும் அப்படின்னா டைரக்டா நோட் பேட் போயிரு. நோட் பேட் அப்படிங்கிறது பை டிஃபால்ட்டா எல்லா இதுலயும் இருக்கும். இதுக்கு ஓபன் பண்றதுக்கோ இது பண்றதுக்கோ கொஞ்சம் கம்மியான மெமரி இருந்தாலும் கூட வந்துட்டு இது தாராளமா வேலை செய்யும் நோட் பேட். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் 5 ஆப்ஷன் கொடுத்தேன். உங்களுக்கு அங்க என்ன மாதிரி ப்ராப்ளம் நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னு நீங்க தான் உட்காந்து பக்கத்துல பாக்குறீங்க. உங்க சிஸ்டம் ஃபாஸ்டா இருக்கா, ஸ்லோவா இருக்கா அப்படிங்கிறது. உங்ககிட்ட சிஸ்டம் இருக்கா, இதெல்லாம் பாக்குறதே நீங்க தான். ஸோ அதனாலதான் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்காம 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்தேன். யார் யாருக்கு எந்தெந்த ஆப்ஷன், மொபைல் மட்டும்தான் இருக்கணும் இதை சூஸ் பண்ணிக்கோ, ஆப்பிள் போன் மட்டும்தான் இருக்கிறவனா இதை சூஸ் பண்ணிக்கோ, என்கிட்ட சிஸ்டமே இல்லை அப்படின்னா சிஸ்டமும் இருக்கு ஆனா எனக்கு வெப்சைட்டா வேணும்னா இது, சாஃப்ட்வேரா வேணும்னா இது. இது எதுலயுமே எனக்கு ஒத்து வராது, சிஸ்டம்ல தான் நான் பண்ண போறேன், ஆனா சிஸ்டம்ல மெமரி கம்மினா இது. ஸோ உன்னோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது வந்துட்டு அதை நீ பார்த்து புரிஞ்சு இது 5ல ஏதோ ஒரு ஆப்ஷன் சூஸ். இதுல நான் பெஸ்ட்னு கேட்டா வந்துட்டு வீட்டுல பண்றதுதான் சொல்லுவேன். பிகாஸ் இது ஒரு ப்ராப்பரான ஒரு ஐடி. அதுல நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு அது ரிலேட்டடா நம்ம வேலை செய்யும் போதும் கூட வந்துட்டு நமக்கு நல்ல ஈஸியா ஒரு ஃபீசிபிளா இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால இதுல பண்றது பெஸ்ட். அதுக்காக கீழே இருக்க இதுல பண்றதெல்லாம் வேர்ஸ்ட்னு கிடையாது. திஸ் இஸ் த ப்ராப்பர் பிளேஸ். நாளைக்கு ஒர்க்குன்னு ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு வரும்போது வந்துட்டு நீங்க இதுல தான் பண்ணுவீங்க. அப்போ உட்காந்து வெப்சைட்லயோ இல்ல மொபைல்ல உட்காந்து டெவலப் பண்ண மாட்டீங்க. தட் இஸ் த ரீசன். ஸோ அதுக்கு இப்ப இருந்தே கொஞ்சம் இது பண்ணோம் அப்படியே அடாப்ட் பண்ணோம் அப்படின்னா நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம் உள்ளார. அதுக்காக தான். சரியா?
ஓகே. அதுக்கப்புறம் இன்னைக்கு VS கோட்ல யூஸ் பண்றவங்களுக்கு மட்டும் ரெண்டு எக்ஸ்டென்ஷன் சொல்லியிருப்பேன். ஒன்னு லைவ் சர்வர், செகண்ட் ஒன் வந்துட்டு அதே தான், சேம் லைவ் சர்வர், பட் நேம் வந்துட்டு ஃபைல் சர்வர் அப்படி. இந்த ரெண்டு எக்ஸ்டென்ஷன்ஸ்க்கான இது வந்து VS கோட்ல யூஸ் பண்றவங்க மட்டும் இந்த எக்ஸ்டென்ஷனை டவுன்லோட் பண்ண சொல்லியிருப்பேன். அதுக்கான பர்பஸ் என்ன அப்படிங்கறது நான் இனிமே தான் சொல்லணும், பிகாஸ் டவுன்லோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அடுத்து அதோட ஸ்டெப் வரும்போது கண்டிப்பா நான் சொல்ல தான் போறேன். ஒரு ஃப்ளோல தானே போக முடியும். டக்கு நம்ம ஜம்ப் ஆனோம் அப்படின்னா யாருக்குமே புரியாது. ஓகேவா? இப்ப தெளிவா இருக்கீங்களா? எது குழப்பம் இல்லையே? நோ நீட் நோ நீட் டு சே சாரி அண்ட் ஆல் மேன். யாருக்கு எந்த விதமான ஒரு கன்ஃபியூஷன் இல்லைல்ல? எல்லாம் தெளிவா தானே இருக்கீங்க? ஆல் குட் ரைட்? ஓகே, சூப்பர். கன்ஃபியூஸ் ஆகாம படிங்க, சரியா? கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருந்ததுன்னா டக்குன்னு கேட்டு. ஓகே, ஆல் ரைட். ஸோ என்ன கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா வந்துட்டு, ஒரு HTML ஃபைலை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, நான் இப்போ ப்ரௌசர்ல இதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு நார்மலா டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ற மாதிரி வந்துட்டு அந்த HTML ஃபைலை நான் டபுள் கிளிக் பண்ணுவேன். டபுள் கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகும்? போய் வெப் ப்ரௌசர்ல ஓப்பன் ஆகும். கரெக்டா? ஆமா தானே? எஸ், ரைட். ஸோ ஒரு ஃபைலை நான் டைரக்டா போய் அந்த HTML ஃபைலை நான் டபுள் கிளிக் பண்ணா அது எனக்கு ப்ரௌசர்ல ஓப்பன் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ஆஃப்லைன் மெத்தட் அப்படின்பாங்க. இந்த ஆஃப்லைன் மெத்தட் என்ன அப்படின்னா வந்துட்டு, இப்போ அந்த HTML ஃபைலை ஓப்பன் பண்ணி உங்க ப்ரௌசர்ல காமிக்குது, அதோட அவுட்புட் காமிக்குது அப்படின்னா, இந்த டோட்டலா வந்துட்டு இதோட இது வந்துட்டு கம்பைலேஷன் எங்க நடக்குது அப்படின்னா உங்களோட சிஸ்டம்குள்ளாரே தான் நடக்குது, உங்களோட மெஷின்குள்ள தான் நடக்கும். ஓகே, ஸோ மெஷின்ல இருந்து இதோட இது கம்பைலேஷன் நடந்து அதோட அவுட்புட்டை டைரக்டா ப்ரௌசர் சாஃப்ட்வேர்ல போய் இதாய் ரன் ஆகிறது. ஓகேவா? இந்த எல்லா ப்ராசஸும் நீங்க எங்க ஓபன் பண்றீங்களோ, இப்ப இதோட இந்த சிஸ்டம் நான் இப்ப உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க சிஸ்டம்லயே வந்துட்டு அந்த HTML ஃபைலை நான் ஓபன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த சிஸ்டம்ல இருக்கிற இதுல தான் வந்துட்டு இதே ஆகும், கம்பைலே ஆகும். ஓகேவா? இதுதான் ஆஃப்லைன் மெத்தட் அப்படி. இதே வந்துட்டு இந்த லைவ் சர்வரோ ஃபைல்ஸ், இந்த இந்த ரெண்டு எக்ஸ்டென்ஷன்ஸ்ல ஏதாவது ஒன்று லைவா சர்வர் மாதிரி இது பண்ணோம் லான்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த HTML ஃபைல் வந்துட்டு ஒரு ரெக்வஸ்டா வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ற சர்வருக்கு போயிடும். சரியா? சர்வர்கிட்ட போய் அங்க இருந்து அதை கம்பைல் பண்ணி அதோட அவுட்புட்டை மட்டும் திருப்பி வந்து நமக்கு அனுப்பும் ப்ரௌசருக்கு. ஸோ கம்பைல் பண்றது இப்போ எங்க ஆகுது? சர்வர்ல, நம்ம மெஷின்ல கிடையாது. நம்ம மெஷின்ல கோடு எழுதுறதோட சரி, அந்த எழுதின கோடை டைரக்டா சர்வர்கிட்ட கொடுத்து சர்வர் மூலியமா வந்துட்டு தான் கம்பைல் பண்ணி அவுட்புட்டை வருது. ஓகேவா? ஓகே. ஸோ இதுல தான் வந்து நம்மளால ரியல் டைம்ல வந்துட்டு டெவலப்மெண்ட்ல ஏதாவது வந்து இஷ்யூஸ் வருதா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்க முடியும்.
ஓகேவா? ஸோ நீங்க இதுல ரெண்டுல எந்த மெத்தட் வேணாலும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் மெத்தடும் இது பண்ணலாம், லைவ் சர்வர் மூலியமாவும் இது பண்ணலாம். தப்பே இல்லை. டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல இட் இஸ் ஓகே. சில விஷயங்கள் வந்துட்டு உங்களால லைவா சர்வர்ல லான்ச் பண்ணா மட்டும்தான் அதோட அவுட்புட்டே பார்க்க முடியும். அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா சர்வர் தேவை. ஆஃப்லைன்ல பார்க்க முடியும். ஓகே, அது ஒரு சில சில சினாரியோஸ் பர்பஸ் எல்லாம் இருக்கு. சரியா? இது ரெண்டுல எதை வேணாலும் நீங்க இருக்கு. ஓகேவா? சோ இப்போ இந்த HTML ஃபைல் இருக்குது. நீங்க அந்த லைவ் சர்வர் அப்படிங்கறது ஏதாவது எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட VS கோட்ல கீழே இந்த மாதிரி கோ லைவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஓகேவா? இந்த கோ லைவ் அப்படிங்கறத கிளிக் பண்ண அப்படின்னா உனக்கு ஒரு IP அட்ரஸ் ஒரு போர்ட் ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? ம். So, இங்க பார்த்தனா இந்த டாக்குமெண்ட் இருக்கா? நான் இதை வந்துட்டு ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி மாத்துறேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே இங்க இதாயிடும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப்லைன் மெத்தட்ல நம்ம எப்படி பண்ணுவோம்? இங்க நான் என்னோட கோடை நான் டைப் பண்ணுவேன். டைப் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வந்துட்டு நான் சேவ் பண்ணுவேன். சேவ் பண்ணோம்னா மறுபடியும் என்னோட ப்ரௌசர்ல வந்துட்டு இதை ரீஃப்ரெஷ் பண்ணணும். ரீஃப்ரெஷ் பண்ணாதான் எனக்கு வந்துட்டு என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறது அந்த அப்டேட்டை காமிக்கும். கரெக்டா? இல்ல அப்படின்னா காமிக்காது. அதே மாதிரிதான் இப்ப இங்கேயும் வந்துட்டு நான் பண்றேன். பட் ஆனா எல்லாமே வந்துட்டு லைவா ஓடிட்டு இருக்கிறதுனால நான் இதுல என்ன சேஞ்ச் பண்ணாலுமே வந்துட்டு எனக்கு உடனடியா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா எங்க கண்டென்ட் இதாயிரும். செஷன்ல சில பேர் நியூவா ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இது நான் திரும்பவும் சொல்றேன். யாரா ஹேண்ட் ரைஸ் பண்றீங்கன்னா பண்ண வேண்டாம். இங்க யார் அட்டண்டன்ஸ் எடுக்க போறது இல்லை உங்களுக்காக. அட்டண்டன்ஸ் உங்க காலேஜ்ல ஸ்டாஃப் தான் எடுப்பாங்க. நீங்க ஏதாவது சொல்றீங்க அப்படின்னா வந்துட்டு அதை சாட்ல போட்டா போதும். கை தூக்க வேண்டாம். அண்ட் இதுல தெரிய நேம்ஸ் யாராவது உங்க பக்கத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. சரியா? ஓகேவா? ஸோ எல்லா அப்டேட்ஸுமே வந்துட்டு இமீடியட்டா வந்துட்டு சர்வர் லைவா இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா அதோட சேஞ்சஸ் இங்க காமிக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து லைவ் சர்வரோட பிளஸ் பாயிண்ட். நம்ம எதுவுமே இது பண்ணதை விட இங்க ஃபைல் சேவ் ஆனா போதும். இமீடியட்டா இந்த ஃபைல் வந்துட்டு நம்மளோட சர்வர்ல புஷ் ஆயிடும். அங்க அதை கம்பைல் பண்ணி அதோட அவுட்புட்டை கொண்டு வந்து இங்க நமக்கு காமிச்சிடும். ஓகேவா? ஸோ நம்ம இப்ப லேர்ன் பண்ணும்போது டெவலப் பண்ணும்போதோ இங்க சைட் பை சைடு என்ன ஏது இங்க பண்றோம் அப்படிங்கறது இங்க அப்படியே வந்துட்டு லைவா அவுட்புட்டை பார்த்துட்டே வரலாம். ஓகேவா? ஆல்ரைட். ஸோ ஃபார்ம்ஸ். இப்போ ஃபார்ம் அப்படின்னாலே வந்துட்டு மெயினா வந்துட்டு யூஸ் பண்றது ரெஜிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக. ஓகேவா? ஸோ H1 ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகேவா? அண்ட் ஃபர்ஸ்ட்
ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி அதுக்குள்ளார நிறைய டேக் இருக்கலாம், சரியா? நிறைய அட்ரிபியூட்ஸ் இருக்கலாம். பட் அது ஜென்ரலா எல்லாமே எந்த இடத்துல குரூப் ஆகும் அப்படின்னா வந்துட்டு ஃபார்ம் அப்படிங்கிற இந்த ஒரு பர்டிகுலர் டேக்குள்ளதான். இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டேக், ஃபார்மோட ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டேக்கு நடுவுல தான் வந்துட்டு உங்களோட எல்லா இதுவுமே வந்துட்டு ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்ம் டேக் அப்படின்னாலே வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு இருக்கு. ஓகேவா? இதுதான் வந்துட்டு பேசிக், ஆனா இதுதான் வந்து வைட்லி யூஸ்டா இருக்கும். அது என்ன அப்படின்னா வந்துட்டு இன்புட். ஓகேவா? இப்போ இந்த இன்புட் அப்படிங்கிற இந்த டேகை நான் இது பண்றேன். இங்க பாரு, இந்த இடத்துல பாத்துக்கோ, ஒவ்வொன்றும் இங்க சேஞ்சஸ் உனக்கு தெரியும் இந்த சைட்ல. ஓகே, ஸோ இங்க சைமல்டேனியஸா நீங்க இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்கும்போது இங்க இன்புட் இங்க அவுட்புட்டையும் நீங்க பார்க்கலாம், சரியா? இப்போ நான் இந்த இது வேர்டு டேகோட நேம் இன்புட் அப்படின்னு நான் டைப் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும். வந்துருச்சா? இங்க இருக்கா? என்னால டைப் பண்ண முடியுதா இப்போ? ஓகே, ஸோ இதுதான் அந்த இன்புட்டோட இது. அட் த சேம் டைம் இந்த இன்புட்ல வந்துட்டு நான் ஏதாவது இது பண்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இதுக்கு க்ளோசிங் டேக் கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ ஃபார்ம்னா ஓப்பன் டேக் இருக்குது, க்ளோஸ் டேக் இருக்குது. பட் இன்புட்டுக்கு க்ளோசிங் டேகே இல்லை. ஏன்? So these are all called as independent tags. ஓகேவா? It is a self-closing tag. That is also right. ஓகேவா? இண்டிபெண்டன்ட் டேக்ஸ் ஆர் எல்ஸ் செல்ஃப் க்ளோசிங் டேக்ஸ், அதுக்கு 2-3 நேம்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி HTML வந்துட்டு ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த டேக்ஸ் வில் ஹேவ் திஸ் ஓப்பன் அண்ட் தென் க்ளோஸ். எல்லாத்துக்குமே வந்துட்டு ஓப்பன் டேக்ஸும் க்ளோஸ் டேக்கும் கம்பல்சரி தான். ஓகேவா? சிலது மட்டும் வந்துட்டு இண்டிபெண்டன்ட் டேக்ஸ் இருக்கு. ஓகே, விச் மீன்ஸ் தட் அதுக்குன்னு ஒரு பர்பஸ் அங்க சேவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பிளா இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு இன்புட், ஓகே, லிங்க், பிஆர், இமேஜ் டேக், ஐஎம்ஜி, இந்த மாதிரி எல்லா டேக்ஸுக்குமே வந்துட்டு ஓப்பனிங் டேக் மட்டும்தான் இருக்கு. அதுக்கு க்ளோசிங் ஒண்ணு கிடையவே கிடையாது. ஓகேவா? ரைட். ஸோ இந்த இன்புட் அப்படின்னாலே நமக்கு பேசிக்கா வந்துட்டு நம்மளால ஒரு இன்புட்ஸை இங்க கொடுத்துக்க முடியும் ஃப்ரம் யூசர்ட் இருந்து. இதுல எந்த இது வேணாலும் நம்ம வந்து எனி கேரக்டர்ஸ், எனி நம்பர்ஸ், எனி திங் இஸ் பாசிபிள்.
ஓகேவா? ஓகே. ஸோ இன்புட்ல மெயினா ஒரு அட்ரிபியூட் இருக்கு. அந்த அட்ரிபியூட் பேர் என்ன அப்படின்னா வந்துட்டு டைப். ஓகேவா? ஸோ இந்த டைப் அப்படின்னு நான் இது பண்ண உடனே இந்த அட்ரிபியூட்டுக்குள்ள எத்தனை வேல்யூஸ் எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பாரு. பட்டன், செக் பாக்ஸ், கலர், டேட், டேட் அண்ட் டைம், டேட் டைம் லோக்கல், இமெயில், ஃபைல், hidden, image, month, number, password, radio, range, reset, search, submit, tell, text, time, URL, week. இத்தனை டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் இருக்கு. பட் இன் ஜென்ரல் ஒரு இன்புட் அப்படி நம்ம யூஸ் பண்ணாலே வந்துட்டு வில் ஹாவ் த டெக்ஸ்ட். ஸோ ஜென்ரலாகவே வந்துட்டு டெக்ஸ்ட் அப்படிங்கிற இன்புட் தான் உங்களுக்கு வந்துட்டு அங்கே பாப் அப் ஆகும். ஓகேவா? அது இல்லாம நீங்க அதை அட்ரிபியூட்ல மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு யூ கேன் மென்ஷன். ஓகேவா? திஸ் இஸ் நம்பர் ஒன். இப்போ இந்த இன்புட்டுக்கு வந்துட்டு ஏதாவது பேர் இருக்கா? இது என்ன இன்புட், நீ என்ன கேட்கிற அப்படின்னு ஏதாவது டீடைல்ஸ் இருக்கா? இல்ல. ஸோ அப்போ வந்துட்டு நான் இது ஒரு பேராகிராஃப் டேக்ல வந்துட்டு யூசர் நேம் அப்படின்னு நான் கொடுக்கலாம். பட் ஆனா அது இதுக்கு எனக்கு எங்க வருது இந்த யூசர் நேம் அப்படிங்கறது? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இது பண்ணா யூசர் நேம்ங்கிறது ஒரு பிளேஸ்ல இருக்குது, இந்த இன்புட் அப்படிங்கிறது அது இன்னொரு பிளேஸ்ல இருக்குது. கரெக்டா? எனக்கு அது ரெண்டுமே சேம் லைன்ஸ்ல கிடையாது. ஓகே. ஸோ இந்த இதுல நம்ம என்ன மெயினா யூஸ் பண்ணோம் அப்படின்னா லேபிள். இந்த லேபிள் டேக் யூஸ் பண்ணும்போது ஒரு இன்புட்டுக்கு பக்கத்திலே வந்துட்டு நமக்கு ஆனா இது வந்துட்டு வரும். ஓகேவா? அண்ட் சரி, ஓகே. இப்போ இந்த லேபிளுக்கும் இந்த இன்புட் டேகுக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா? இப்போ இந்த ஃபார்முக்கும் லேபிளுக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு கேட்டா எஸ். ஏன்னா இந்த ஃபார்முக்குள்ளதான் இந்த லேபிள் டேக் இருக்குது, உள்ளாதான் இருக்குது. ஓப்பனிங் எந்த க்ளோசிங் உள்ளதான் நடுவுலதான் இது இருக்குது. கரெக்டா? அதே மாதிரி இந்த லேபிளுக்கும் இன்புட்டுக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா? எஸ் ஆர் நோ? என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? ஆல்மோஸ்ட் எல்லாருமே எஸ்ன்னு சொல்றீங்க, சில பேர் மட்டும் நோன்னு சொல்றீங்க. பட் ஓப்பனிங் டேக் எங்க இருக்குது, க்ளோசிங் டேக் எங்க இருக்குது? அதுக்கு வெளியில தான் நான் இன்புட் அப்படின்னு எழுதி இருக்கிறேன். அப்போ அப்புறம் எப்படி வந்துட்டு இது வந்துட்டு எஸ் ஆகும்? இப்போ ஃபார்முக்கும் இந்த இன்புட்டுக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ். ஏன்னா ஃபார்மோட ஓப்பனிங்க்கும் க்ளோசிங்க்கும் நடுவுல தான் வந்துட்டு இந்த இன்புட் டேகை வந்துட்டு கொடுத்துருக்கிறேன் நான். ஓகேவா? ஸோ டெஃபினெட்லி தேர் இஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தீஸ் டூ. But for these two, there is no relationship over there. ஓகேவா? இந்த லேபிள் டேக் யூஸ் பண்றதுனால நமக்கு இந்த நேம் இந்த பக்கத்து அதே இதுல வந்துட்டு வரும். மத்தபடி வந்துட்டு வேற எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் கிடையாதுங்க. ஓகேவா? சோ இப்ப நாளைக்கு நான் ஏதோ ஒரு கோடோ லாஜிக்ஸோ நான் எழுதுறேன் அப்படின்னா இதுக்கு இண்டிபெண்டா தான் வந்து அப்ளை ஆகும், இதுக்கும் இண்டிபெண்டா தான் அப்ளை ஆகும். ரெண்டுமே வந்துட்டு கொலைட் ஆகாது. ஓகேவா? சோ இப்ப இந்த யூசர் நேம் அப்படிங்கிறது இந்த ஒரு இன்புட்டுக்காக மட்டும்தான், இந்த இன்புட்டுக்கு தான் இந்த பேர் கொடுத்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு இதை கொண்டு வரணும் அப்படின்னா வந்துட்டு there are some attributes for that. அந்த அட்ரிபியூட் நேமே என்னன்னா ஃபார். இந்த ஃபார் அப்படிங்கிற இடத்துல இதை வந்து நான் டேக் 1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இல்லைன்னா ஜஸ்ட்
இதையும் யூசர் நேம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இந்த இன்புட் ஃபீல்ட்ல 2 அட்ரிபியூட் இருக்குது அதுக்காக. ஓகேவா, 2 அட்ரிபியூட். ஒன்னு ஐடி அப்படின்னு சொல்லிட்டு யூசர் நேம் அப்படின்னு இது பண்ணலாம், இல்லைன்னா நேம் அப்படின்னு சொல்லிட்டு யூசர் நேம். சோ இப்ப இங்க இருக்கிற பேரும் இதுல இருக்கிற பேரு ஏதோ எனி ஒன், ஏதோ ஒன்னு ஐடி யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நேம் யூஸ் பண்ணலாம், ஏதோ ஒண்ணு. சரியா, இங்க இருக்கிற பேரும் இங்க இருக்கிற பேரும் சேமா இருந்தது அப்படின்னா they both have an interconnection between them. இது ரெண்டும் வந்துட்டு it has been combined. க்ளோசிங் டேக்கு வெளியில எழுதினாலும் இந்த யூசர் நேம் அப்படின்னு வந்துட்டு இந்த இன்புட்டுக்காக தான் எழுதி இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு the computer will analyze. ஓகேவா, that is the another method to give a relation connection for them. Okay, all right. இப்போ நான் இந்த இது ஃபார் இதெல்லாம் எடுத்துறேன். நெக்ஸ்ட் ஒண்ணு இல்ல கண்ணா, இப்ப நான் இங்க யூசர் நேம்னு எழுதி இருக்கிறேன். சரியா, இந்த யூசர் நேம் எழுதி இருக்கிறது இந்த இன்புட் பாக்ஸுக்காக தான் எழுதி இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக இங்க ஏதாவது மீனிங் இருக்கா? இஸ் தேர் எனி மீனிங் ஃபார் திஸ் டேக்? இன்னும் சிம்பிளா சொல்ல போறேன். என்னோட ஆதார் கார்டு வேற, டிரைவிங் லைசன்ஸ் வேற. சரியா, ஆதார் கார்டுல எனக்கு ஒரு பேர் இருக்கு, டிரைவிங் லைசன்ஸ்ல எனக்கு ஒரு பேர் இருக்கு. ஏதாவது கவர்மெண்ட் ஆபீஸ்ல கொண்டு போய் கொடுத்தா என்னோட ப்ரூஃப் இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்தா ஒத்துக்குவாங்களா? ஆள் நான் தான், போட்டோ அதுல நான் தான் இருக்கிறேன், ஆனா பேர் வேற வேற இருக்குது, ஸ்பெல்லிங் வேற வேற இருக்குது. இது கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒத்துக்குவாங்களா? கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ரெண்டுலயும் பேர் சேமா இருந்தாதான் ரெண்டும் ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ரூஃப். ஆனா அந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ரூஃப் ஒன்னோடது தான். அந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ரூஃப் ரெண்டு பர்பஸ்க்காக தான் யூஸ் ஆகுது. ஆனா அது ரெண்டுமே உனக்கு சம்பந்தப்பட்டது ஒண்ணுதான் அப்படிங்கறத அதோட இது கரெக்டா. அப்ப பேர் ஒன்று ரெண்டுமே சேமா சிமிலரா இருக்கணும். கரெக்ட். இப்போ இதுல ஹெட் டேக் அப்படின்னு நான் சொல்லும் போது இந்த ஹெட் டேகுக்கு உள்ளாரதான் இது எல்லாமே சம்பந்தப்படுது. அதோட க்ளோசிங்க்கு அப்புறம் தான், அதுக்கு க்ளோசிங்க்கு வெளியில எழுதணும் அப்படின்னா இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். ஸோ நீ க்ளோசிங் டேக் அந்த ஓப்பனிங் அண்ட் தென் க்ளோசிங் டேக்கு நடுவில் எழுதும் போது தான் இது எல்லாமே இதுக்கு உள்ளார குரூப் ஆகி இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஆனா இங்க நான் குரூப்பே பண்ணலையே. அப்போ இந்த லேபிள் டேக் இண்டிவிஜுவலாகவும் இன்புட் டேக் இண்டிவிஜுவலாகவும் இருக்குது, தனித்தனியா இருக்குது. இப்ப இந்த யூசர் நேம் அப்படிங்கறத வந்துட்டு நான் இந்த இன்புட்டுக்காக தான் எழுதுனேன் அப்படிங்கிறதுக்கான அந்த மீனிங் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஃபார் அப்படிங்கிற ஒரு அட்ரிபியூட் இதுலயும் நேம் அப்படிங்கிற ஒரு அட்ரிபியூட் இதுலயும் யூஸ் பண்றோம். யூஸ் பண்றது மட்டும் இல்லாம இது ரெண்டுலயும் ஒரே பேர் கொடுக்குறோம். இங்க நான் யூசர் நேம் அப்படின்னு கொடுத்தனா அங்கேயும் அதே தான் கொடுக்கணும். இங்க வந்துட்டு நான் சும்மா வந்துட்டு என்னோட நேமே கொடுக்குறேன் பிரணேஷ் அப்படின்னா இதுலயும் அதே தான் கொடுக்கும். ஸோ அப்பதான் ரெண்டுக்கும் வந்துட்டு ஒரே சேம் இது அப்படிங்கிறத வேலிடேட் ஆகும் கம்ப்யூட்டர். ஓகேவா, அதுக்கான அட்ரிபியூட்ஸ் தான் இது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட், இப்போ இந்த இன்புட் பாக்ஸ்ல பாக்ஸ் எம்டியா இருக்கு. ஓகேவா, சாரி. இப்போ இந்த இன்புட் பாக்ஸ்ல ஒரு அட்ரிபியூட் வந்து நான் கொடுக்க போறேன். அந்த அட்ரிபியூட் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சரி ஓகே யூசர் நேம் இங்க நான் கொடுத்துருக்கிறேன், பக்கத்துல பாக்ஸ் இருக்கு, அப்ப இதுல யூசர் நேம் தான் கொடுக்கணும் அப்படின்னு. இன்னும் கூட ஒரு டீட்டெயில்டா ஒரு கிளாரிட்டிக்காக வந்துட்டு நான் ஒரு அட்ரிபியூட் யூஸ் பண்ணலாம். அந்த அட்ரிபியூட் பேர் என்ன அப்படின்னா பிளேஸ் ஹோல்டர். இதுக்கோட பர்பஸ் என்ன அப்படின்னா நான் இங்க பிளேஸ் ஹோல்டருக்குள்ள என்ன பேர் கொடுக்குறேனோ அதே இது இங்க எனக்கு உள்ளாரே அப்பியர் ஆகும். நான் கிளிக் பண்ணாலும் வரும், கிளிக் பண்ணாட்டி எனக்கு காமிக்கும் நீ இங்க என்ன டைப் பண்ணணும் அப்படின்னு. யூசர் நேம் தான் இங்க எனக்கு கொடுக்கணும்.
இருக்கா? இது கரெக்டா நான் டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்காது இந்த பேர். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அந்த டைப் பண்ற வரைக்கும் வந்து நீங்க இதுதான் டைப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த இன்னும் வந்துட்டு ஆடடா ஒரு டீட்டெயில் கொடுக்கறது தான் பிளேஸ் ஹோல்டரோட முக்கியமான இது. ஓகேவா? ஆல்ரைட். ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த அட்ரிபியூட். இனி அடுத்து என்னென்ன அட்ரிபியூட் இருக்கு அப்படின்னு ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட். ஓகே, இப்ப நான் அந்த லேபிள் இன்புட் இதெல்லாம் அப்படியே லைனா எழுதியிருக்கேன். சரியா? மொத்தம் ஒரு 3 டிஃப்ரெண்ட் 4 டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் இருக்குது, 4 டிஃப்ரெண்ட் இது இருக்குது, லேபிள் இருக்கு. ஓகேவா? இப்ப நான் இதை ஜூம் இன் இது விண்டோவை பெருசு பண்ணி பார்த்தா எல்லாமே சேம் லைன்ஸ்ல வருது, ஒரே லைன்ல வருது இல்லையா? கரெக்டா? சோ இந்த சேம் லைன்ஸ்ல வர்றதுனால எனக்கு வந்துட்டு இது எல்லாமே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லைன்ஸ்ல வரணும் அப்படின்னா அப்பதான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ற அடுத்த ஒரு டேக் என்ன அப்படின்னா பிஆர் அப்படின்னு, அதாவது பிரேக் த லைன். இந்த 2 டேகுக்கு அப்புறம் நீ பிரேக் பண்ண அப்படின்னு சொல்லுது. அப்ப என்ன ஆகுது? யூசர் நேமும் இந்த இன்புட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த லைன் பிரேக் ஆகி அடுத்தது எல்லாத்தையும் கீழே கொண்டு வந்துருது. சோ இதுக்கப்புறம் நீ லைனை பிரேக் பண்ண, அடுத்தது அடுத்த மறுபடியும் அதுக்கப்புறமேட்டு பிரிண்ட் பண்ண அப்படின்னு. ஓகேவா? சோ இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த இண்டிபெண்டன்ட் டேக் தான் பிஆர். நான் மறுபடியும் கொடுக்கும்போது எனக்கு இன்னொரு லைன் டவுன் ஆகும். ஸோ இதை நான் எங்கெல்லாம் நான் ஆட் பண்றேனோ அந்த இடத்த அந்த டேகுக்கு கீழே எல்லாம் வந்துட்டு எனக்கு பிரேக் ஆகும். இப்போ நான் மறுபடியும் இங்கேயும் நான் பிஆர் கொடுக்குறேன், இந்த 2 டேக் அப்புறம் மறுபடியும் பிஆர், மறுபடியும் இந்த 2 டேக் அப்புறம் பிஆர் அப்படின்னு பண்றேன். எல்லாமே நீட்டா ஏதாச்சும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லைன்ஸ்ல. ஓகே, ஸோ இதுக்கு தான் வந்துட்டு பிஆர் டேக் நம்ம யூஸ் பண்றோம். பிரேக் லைன் பிரேக் ஆகாதான் பிஆர். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபைன். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? நமக்கு யூசர் நேம், அது நான் டெக்ஸ்ட்னு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு டைப்ல நான் வந்துட்டு இமெயில் அப்படிங்கிற இடத்துல இங்கேயும் நான் இமெயில் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இங்க இன்புட் டைப்ல நான் வந்து டெக்ஸ்ட்ங்கிறத எடுத்துட்டு பாஸ்வேர்டு அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்புறம் இங்க இருக்கிற டைப்பையும் எடுத்துட்டு நான் நம்பர் அப்படின்னு நான் ப்ரொவைட் பண்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இது பண்றேன் அப்படின்னா இன்னொரு லேபிள இதை கொண்டு வந்துட்டு அதுல ஜெண்டர். சரியா? இப்ப இந்த ஜெண்டர்ல நான் இன்னொரு இது என்ன பண்ண போறேன் அப்படின்னா இன்புட் டைப் ரேடியோ. ஓகேவா? இந்த ரேடியோ அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்டட் பட்டன்ஸா இருக்கும். இதுக்கு வந்து நான் லேபிள் வந்துட்டு மேல். ஃபீமேல். ஓகேவா? சோ இந்த மாதிரி இதை வந்துட்டு இதையும் நான் வந்துட்டு ப்ரொவைட் பண்றேன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இன்புட்
பிரேக் டேக், மறுபடியும் பிரேக் டேக். ஸோ தட் நெக்ஸ்ட் லைன்ல வர்றதுக்காக இன்புட் டைப் செக் பாக்ஸ். ஓகேவா? இந்த செக் பாக்ஸுக்கு கூட நான் நேம் என்னன்னு கொடுத்துக்கலாம் அப்படின்னா, லேபிள்ல போயிட்டு ரிமெம்பர் மீ. ஓகேவா? இந்த மாதிரி நான் ஆப்ஷன்ஸை நான் ப்ரொவைட் பண்ணிடலாம். ஓகே. அண்ட் அதே மாதிரி இன்புட்ல இன்னொரு இதுவும் பண்ண முடியும். இன்புட் இல்லாம வேற ஒன்றும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இன்புட் டைப் பட்டன். ஓகேவா? ஸோ பட்டன் கீழே வரும். அண்ட் பட்டனுக்கு வேல்யூ அப்படிங்கறது அட்ரிபியூட் கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த வேல்யூ அப்படின்னு நான் கொடுக்கும்போது எனக்கு இந்த வேல்யூ வந்துட்டு இங்க அது பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அதுதான் வந்துட்டு இந்த வேல்யூக்கான அட்ரிபியூட் அங்க. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ அப்படிங்கிற இதை வந்துட்டு இந்த இன்புட்டுக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்கணுமா சார் அப்படின்னு கேட்டோம்னா, ரேடியோ பட்டன்ஸ்க்கும் வந்துட்டு நீ கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுலயும் நீ வேல்யூ அப்படின்னு கொடுத்துட்டு ஃபீமேல் அப்படின்னு இது பண்ணலாம். இது எங்க உனக்கு இதாகும் அப்படின்னா வந்துட்டு, இப்போ இந்த இன்புட் நீ கிளிக் பண்ணிருக்க, இந்த இன்புட் நீ கிளிக் பண்ணா வந்துட்டு இதுக்கு இது என்ன இன்புட் அப்படிங்கிறது உன்னால பார்க்க தான் முடியுது. ஆனா இதை கிளிக் பண்றதுனால சிஸ்டம்க்கு என்ன மாதிரி இன்புட் போகும் அப்படிங்கிறது தெரியாது இல்லையா? நீ ஜஸ்ட் ஒரு பட்டனை கிளிக் பண்ணிருக்கிற அவ்வளவுதான். பட் இந்த பட்டனுக்கான வேல்யூ என்ன அப்படிங்கிறது அங்க கொடுத்துருக்கா? இல்ல. இது ஜஸ்ட் ஒரு இன்புட். அந்த இன்புட் என்ன அப்படிங்கிறது பக்கத்துல பாக்குறது தான் தெரியுதோ தவிர, இப்ப இதுல நான் டைப் பண்ற மாதிரி, இப்ப நான் பிரணேஷ் அப்படிங்கறத பேரை டைப் பண்ணி நான் சப்மிட் பண்ணா இந்த வேல்யூ எனக்கு கொண்டு போக முடியுமா வேற எங்கேயாச்சும்? என்னால ஒரு ப்ரோக்ராம்க்கு எடுத்துட்டு போக முடியும், இல்லைன்னா பேக்எண்ட்ல கொண்டு போய் ஸ்டோர் பண்ண முடியும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா இந்த ஒரு பட்டன் கிளிக் பண்றதுனால இது என்ன ப்ராசஸ் கோ த்ரூ பண்ணுது அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. ஸோ இங்கேயும் வேல்யூ அப்படின்னு கொடுக்கறது இட்ஸ் மஸ்ட் ரேடியோ பட்டன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த இன்புட்டுக்கு வந்துட்டு வேல்யூ அப்படின்னா மேல் அப்படின்னு இருக்கு. இந்த இன்புட்டுக்கு வேல்யூ வந்துட்டு ஃபீமேல். அப்ப இதை கிளிக் பண்ணி ஓகேன்னு கொடுக்கும்போது இந்த பட்டன் நான் மேல் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பட் அது சிஸ்டம்கிட்டையும் வந்துட்டு கரெக்டா கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா? அப்பதானே ப்ராசஸிங்க்கு வேலிடேஷனுக்கு கரெக்டா போகும். ஸோ கிவ் த வேல்யூ. இங்கேயும் வேல்யூ அப்படிங்கிறது அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணிக்க. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் த பட்டன் இங்க. சரியா? ஸோ பட்டன்ல மட்டுமே 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இப்போ இன்புட் டைப், ஃபர்ஸ்ட் ஒன் பட்டன், அட்ரிபியூட்ல வேல்யூ பேர் என்ன? பட்டன். இன்னொன்னு வந்துட்டு சப்மிட். ஓகேவா? அடுத்த பட்டன் என்ன அப்படின்னா ரீசெட். இன்னொரு அட்ரிபியூட் பேரே வந்துட்டு பட்டன் தான். சாரி, இன்னொரு டேகோட நேமே வந்துட்டு பட்டன். இந்த பட்டன் வந்துட்டு நம்ம இண்டிபெண்டன்ட் டேக் மாதிரி இல்லாம வந்துட்டு லேபிள் டேக்ஸ் மாதிரி ஓப்பன் அண்ட் தென் க்ளோஸ் இருக்கும். பட்டன் அப்படின்னு ஒன்று இது பண்ண அப்படின்னா இங்க ஒரு குட்டிய ஒரு பட்டன் இருக்கு, தெரியுதா? ஸோ அந்த பட்டன்ல வந்துட்டு இது பண்ணலாம். இங்க சென்டர்ல ஓப்பன் அண்ட் தென் க்ளோஸ்க்கு நடுவுல அதோட நேமை நீ கொடுத்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இந்த பட்டன் அப்படிங்கிற இந்த அட்ரிபியூட்டுக்கு இந்த உள்ளாரையும் கூட ஒன்னால ஒரு டைப்பை வந்துட்டு நீ ஃபார் எக்ஸாம்பிள் இதையும் வந்துட்டு நான் ரீசெட் அப்படிங்கிற டைப்பை நீ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டைப் அப்படிங்கிற அட்ரிபியூட்டை பட்டன் அப்படிங்கிற இந்த டேகுக்கும் நீ யூஸ் பண்ணிக்கலாம், இன்புட்டுங்கிற டேகுக்கும் நீ யூஸ் பண்ணலாம். வேற எங்கேயும் உங்களால யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா?
புரியுதா? So these are the different types of attributes and then values over there. இது இன்னும் முடியல. இன்னுமே நிறைய attributes இருக்குது. ஒன்னொன்னா நான் சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம லாஸ்டா டைப் பண்ண இந்த பட்டன்ஸே இது பண்ணுவோம். இப்போ இந்த பட்டன்ஸ் வந்துட்டு ஒரு பெரிய பர்பஸ் இருக்குது. இப்போ நான் டைப் வந்துட்டு வெறும் பட்டன் அப்படின்னு சொன்னதுனால எனக்கு இந்த ஃபார்ம்ல எந்த விதமான ரியாக்ஷனும் கிடையாது. நான் ஜஸ்ட் பட்டனை கிளிக் பண்றேன், தெரியுதா? ஓகே அப்படிங்கிற பட்டனை நான் கிளிக் பண்றேன். இதனால இந்த ஃபார்ம்ல எந்த விதமான சேஞ்சஸும் நடக்காது. நான் ஏதாவது டைப் பண்ணியிருந்தேன் அப்படின்னாலும் கூட நோ சேஞ்சஸ். ஆனா இப்ப நான் சப்மிட் அப்படின்னு கொடுக்கும்போது பாரு, இங்க என்ன கேக்குது எனக்கு? ப்ளீஸ் இன்க்ளூட் அண்ட் அட் இன் த இமெயில் அட்ரஸ். ஏன் இங்க என்னோட இன்புட் என்னது? இந்த லேபிளுக்கான இன்புட் என்னது? இமெயில். இன்புட் டைப் இமெயில். அப்போ இமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொன்னாலே கம்பல்சரியா நமக்கு என்ன இருக்கும்? நம்ம வேர்டுக்கு அப்புறம் ஹாய் என்ன இருந்தாலும் அட்டு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும், இல்லையா? இந்த அட்டு கம்பல்சரியா இருக்கணும் அப்படிங்கிற இந்த செக் பாயிண்ட்ஸோட வாங்கும். ஒரு மெயில் ஐடினா ப்ராப்பரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரூல் இருக்குது. அட்டு இருக்கணும், அட்டுல ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் இருக்கணும். மொட்டையா அட்டுன்னு போட்டோம்னா என்னென்ன இருக்கும்? அட் gmail.com இல்ல யாஹுவா, அந்த டொமைனுக்குன்னு ஒரு பேர் இருக்குல்ல, அந்த டொமைன் பேரை போடணும்ல அட்டுக்கு அப்புறம். அப்போ நான் சப்மிட் கொடுத்தாலும் எனக்கு ப்ளீஸ் என்டர் அ பார்ட் ஃபாலோயிங் அட், இது இன்கம்ப்ளீட்டா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு இது பண்ணும். ஓகே, இப்போ நான் சப்மிட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த ஃபார்ம்ல இருக்கிறது எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி இந்த பட்டன் இதாயிரும், ரீஃப்ரெஷ் ஆகும். ஒன்றும் இல்லை, நான் மறுபடியும் காமிக்கிறேன். இந்த இமெயில் இது இப்போ நான் சப்மிட்ங்கிற பட்டன் கொடுக்கும்போது பாரு, இந்த ரீஃப்ரெஷ் பட்டன் ஒரு தடவை சுற்றி ஃபார்மை ரீசெட் பண்ணிடும். விச் மீன்ஸ் இதுல இருக்கிற டேட்டாவை HTML எங்கேயோ சப்மிட் பண்ண பாக்குது. இப்போதைக்கு சப்மிட் எங்கேயுமே ஆகாது. ஏன் அப்படின்னா இது வெறும் HTML தான், டம்மியா இருக்குது. நாளைக்கு நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாம் இன்க்ளூட் பண்ணும்போது அப்போதான் இதுல இருந்து அந்த டேட்டாவை ஜாவா ஸ்கிரிப்டுக்கு சென்ட் பண்ணி நம்ம ப்ராசஸிங்க்கு இது பண்ணலாம். ஃப்ரண்ட் எண்ட்ல யூஸ் பண்ணலாம், இல்ல பேக் எண்ட்லயும் கூட கனெக்ட் பண்ணலாம். எவ்ரிதிங் ஓகேவா? இப்போ நான் நிறைய வேல்யூஸ் நான் டைப் பண்ணியிருக்கிறேன், சரியா? இந்த மாதிரி, ஆனா எல்லாமே நான் தப்பு தப்பா இது பண்ணியிருக்கிறேன். ஓகே, சோ நான் தப்பு தப்பா கொடுத்துருக்கேன் அப்படின்னால இந்த ரீசெட் ஃபார்ம் அப்ப ரீலோட் ஆகாது. ஆனா நீங்க உள்ள இருக்கிற டைப் எல்லாத்தையுமே ரீசெட் பண்ணும். இதுதான் அந்த ரீசெட்கான. சோ உங்களோட ஃபார்ம் என்ன பர்பஸ்க்காக நீங்க பில்ட் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டைப்பை யூஸ் பண்ணும்போது அதுவே அதோட வேலைகளை ஈஸி ஆக்கிடும், சுலபமாக்கிடும். இப்ப நான் தேர்ட் ஒன் இங்க பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு டைப்னு சொல்லிட்டு கேன்சல் நீங்க நான் பேர் கொடுத்துருக்கேன், ஆனா இங்க உள்ள டைப் என்ன ரீசெட்னு கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு என்ன ஆகும்? நான் இந்த கேன்சல் அமுத்தினா எனக்கு ரீசெட் தான் ஆகும், ரீலோட் ஆகாது. ஓகேவா? அட் த சேம் டைம் இன்னொரு மிஸ்டேக்கும் இருக்குது. ஐ மீன் இன்னொரு விதமா வந்து உங்களுக்கு ஏதாவது தப்பு இருக்கு அப்படின்னா இப்படியும் இது பண்ணிடலாம். இப்போ இந்த ஃபார்ம் அப்படின்னு இந்த ஓப்பன் டேக் இருக்கா, இதை நான் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி மாத்துறேன். இப்போ இந்த ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற இதுக்குள்ளதான் இது எல்லாமே மொத்தமா இருக்குது, இதுக்குள்ளதானே இருக்குது. ஓகே, நான் இப்போ ஏதாவது நான் இங்க எழுதுறேன், எனக்கு இந்த ரீசெட் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாமா? கிளிக் பண்றேன், ஒர்க் ஆகல, ஆகாது. ஸோ சம்டைம்ஸ் நீங்க ஏதாவது பண்ணியும் அவுட்புட் கரெக்டா வரல அப்படின்னா அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா எங்கேயோ நீங்க குரூப் பண்ணதுல மிஸ்டேக் இருக்குது, அப்ப லாஜிக் சிஸ்டம்க்கு இடிக்குது, அதனால அது ஒர்க் ஆகல. அதை நீங்க கரெக்டா கவனிச்சிங்கனால என்னோட கோடு தப்பா கரெக்டா எழுதிட்டு கம்ப்யூட்டர் வரலையே அப்படின்னு கண்டிப்பா வரும். நம்ம எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணிருப்போம்.
ஓகேவா? இஸ் இட் கிளியர் டில் நவ்? டெஃபினட்டா அரேஞ்ச் பண்ண முடியும். இட் இஸ் பாசிபிள். ஓகே. அண்ட் இது எல்லாருக்கும் சொல்றது தான். ஓகேவா? இப்போ நான் இண்டிபெண்டா பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல, இது ஒரு ரெக்கார்டட் செஷன். ஓகேவா? ஸோ செஷன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான இதை வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சரியா? தேவையில்லாத மெசேஜஸ் எல்லாம் வந்துட்டு இங்க போடுறது சாட் பாக்ஸ்ல வந்துட்டு வேண்டாம். ஓகே. எனி டவுட்ஸ்? ஆல் ஆஃப் தம்? ஐ நீட் எவ்ரி ஒன்ஸ் ஆன்சர். எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. புரிஞ்சிருச்சுன்னு சொல்லு. இல்லாதவன் வந்துட்டு ஒன்ஸ் மோர் சொல்லு. எஸ்னா அண்டர்ஸ்டுட், நோனா நாட் அண்டர்ஸ்டுட். ஓகே, நைஸ், சூப்பர். ஸோ இதுல நான் வந்துட்டு இதுல வந்துட்டு சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கு. மோஸ்டா எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ஓகேவா? அண்ட் ஒரு டவுட் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒருத்தருக்கு இது பண்ணாங்க அப்படின்னா, இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரே இதுல அரேஞ்ச் பண்ண முடியாதா அப்படின்னு வந்துட்டு திரும்பவும் கேட்டீங்க. அதான் நான் போய் சொன்னேன், எஸ் தாராளமா முடியும். அது சிஎஸ்எஸ் வச்சு பண்ணலாம். சிஎஸ்எஸ் ஓட ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சாலே போதும், நீங்க இதை ஈஸியா அரேஞ்ச் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ சின்ஸ் நம்ம ஹெச்டிஎம்எல் பத்தி தான் மெயினா பார்க்கறதுனால இது நம்ம எது இப்போ அரேஞ்ச் பண்றதுக்கு போறது கிடையாது. ஓகே. சிஎஸ்எஸ் இது பண்ணும்போது அதுக்கான ப்ராப்பர்ட்டி என்ன, வேல்யூ என்ன அப்படின்னு நான் சொல்லுவேன். தென் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். திஸ் இஸ் நம்பர் ஒன். நம்பர் டூ, எல்லாமே நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் இன்னொரு தடவை ஒரு ஓவராலா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? இட் இஸ் ஜஸ்ட் அன் டெமான்ஸ்ட்ரேஷன். ஓகேவா? இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் என்ன அப்படின்னா, எனக்கு வந்துட்டு இந்த இன்புட் அப்படிங்கிற இதுல வந்துட்டு பட்டன் வந்துட்டு வெறும் கொடுக்குறேன். இந்த பட்டன் மொட்டையா சொன்னா இந்த பட்டனுக்குன்னு ஏதாவது வேல்யூ இருக்கா? இந்த பட்டன் எதுக்கு? இது எதுக்கு இங்க கொடுத்துருக்குறோம்? சம்பந்தமே இல்லாம இருக்கா? கரெக்ட். சோ அப்போ அந்த பட்டன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும். வேல்யூ கொடுத்தாதான் இது என்ன பட்டன் அப்படிங்கிறது தெரியும். இந்த பட்டனுக்கு நான் ஓகேன்னு கொடுக்கலாம், இல்ல வந்துட்டு எக்ஸிட்னு கொடுக்கலாம், இல்ல பேக்னு கொடுக்கலாம், என்ன வேணாலும் கொடுக்கலாம். என்ன பர்பஸ்க்காக அந்த பட்டன் வச்சிருக்கணும், அந்த பர்பஸ்க்குன்னு ஒரு இது இருக்குல்ல, வேர்டு இருக்குல்ல, அந்த வேர்டிங்க நம்ம அங்க கொடுத்தா தானே நாளைக்கு யூஸ் பண்றவங்களுக்கு அது என்ன பட்டனுங்கிறது தெரியும்.
நம்மளே குண்டக்க மண்டக்க டெவலப் பண்ணோம் அப்படின்னா பாக்குறவனுக்கு என்ன புரியும்? ஒண்ணுமே புரியாது. கரெக்டா? சோ அதனாலதான் இங்க நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு தெளிவா விஷயங்களை கொடுக்கறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு விஷயங்கள் இங்க தெளிவா அதை காமிக்கும். காமிக்கிறதுனால நம்மளும் கரெக்டா பண்ணியிருக்கிறோம் நமக்கு தெரியும். நாளைக்கு யாரையாவது யூஸ் பண்ண போறாங்க நம்ம வெப்சைட் அப்படின்னா அவங்களுக்கும் புரியும். இல்லைன்னா மண்டை குழம்பி மென்டல் ஆயிடுவாங்க. புரிஞ்சிருச்சா? தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே. ஸோ இதுக்காக தான் நம்ம வந்துட்டு வேல்யூ ஒன்றும் கொடுக்குறோம். நான் வேணா மேபி எக்ஸிட் அப்படின்னு வச்சுக்கிறேன். மொத்தமா இதுல இருந்து எக்ஸிட் ஆகிறதுக்காக அதுக்கு தகுந்த லாஜிக்ஸ் நான் இப்ப எழுதல எக்ஸிட் பண்றதுக்குன்னு. ஓகேவா? பட் ஆனா வந்துட்டு அதுக்கு ஒரு வேல்யூ இப்போதைக்கு கொடுக்குறேன் முன்னாடி. இதுக்கு பின்னாடி என்ன நடக்கும் அப்படிங்கறது முன்னாடி ஒரு வார்த்தையில நான் கொடுத்துருக்கேன். தட்ஸ் ஆல். ஓகே. எதுக்கு ரெண்டு டைம் நான் பிஆர் டேக் யூஸ் பண்றேன் அப்படின்னா இப்ப ஒரு தடவை நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இன்னுமே அது வந்துட்டு பக்கமா வருது. ஓகேவா? சோ அதனாலதான் எனக்கு எவ்வளவு வேணும் அப்படிங்கறது ஒரு அசம்ஷனுக்காக இன்னும் கொஞ்சம் தள்ளி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. எனக்கு இன்னுமே வேணும் அப்படின்னா வந்துட்டு வச்சுக்கலாம். இல்ல எனக்கு இன்னும் வேணும். உனக்கு எவ்வளவு வேணுமா நீ அவ்வளவு தூரம் தள்ளி வை. இதான இந்த பிஆர் டேக் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. இதை சிஎஸ்எஸ் வச்சும் கூட உங்களால மூவ் பண்ண முடியும். இதை வச்சு மூவ் பண்ண முடியும். ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. அது எங்க பயன்படுத்தணும் அப்படிங்கறத நம்ம பயன்படுத்தி பார்த்தாதான் நமக்கு தெரியும். ஓகேவா? நம்ம எந்த ஃபுட்டு செஞ்சாலும் அதுல வந்துட்டு காரம் உப்பு அப்படிங்கிறது இருக்கும். சிலதுல கம்மியா போடுவோம், சிலதுல அதிகமா போடுவோம், சிலதுல போடவே மாட்டோம். சாப்பாட்டை பொறுத்து என்ன பண்றோங்கிறத பொறுத்து. ஓகேவா? அதே மாதிரிதான் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. அதை எங்க யூஸ் பண்ணும் அப்படிங்கறது நம்ம செஞ்சு பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா செய்யும் போது தான் அது எதுக்கு செய்யறோம் அப்படிங்கறது நம்ம புரிஞ்சு பண்ணுவோம். ஓகேவா? சோ இப்போதைக்கு நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம்? லேபிள். இந்த லேபிள்ல எழுதும் போது ஒரே லைன்ல நமக்கு வரும். பேராகிராஃப் அப்படின்னு நான் யூஸ் பண்ண அப்படின்னா அந்த டேக் ஒரு லைன்ல இருக்கும், இன்புட்டுங்கிறது வேற லைன்ல இருக்கும். ஸோ எப்பவுமே நம்மளோட இதுல ஒவ்வொரு டேக்கும் ஒவ்வொரு லைன்ஸ்ல தான் இருக்கும். கரெக்டா? இப்ப இந்த H1க்கு கீழே நான் பி ஒரு டேக் போட்டு ஹலோன்னு போட்டு அப்படின்னா அது எனக்கு அடுத்த டேக்ல தான் வரும், நெக்ஸ்ட் லைன்ல தான் வரும், அதே லைன்ல வராது. ஸோ அதனாலதான் நம்ம லேபிள் டேகை யூஸ் பண்றோம். லேபிள் டேக் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது? நமக்கு சேம் லைன்ல வரும். ஸோ சேம் லைன்ல இன்புட்டுக்கு பக்கத்துல வந்துட்டு யூசருக்கு பார்க்க புரியும். ஓகே இது வந்துட்டு இதுல வந்துட்டு நான் யூசர் நேம் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது அதை இண்டிகேட் பண்ணுது. ஒரு இடத்துக்கு போறோம்னா லெஃப்ட் ரைட் திரும்புறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு டைரக்ஷன். ஓகே. ஸோ இதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. டெக்ஸ்ட், இமெயில், பாஸ்வேர்ட். இப்போ இமெயில் அப்படின்னு சொல்லும் போது கம்பல்சரியா நம்ம இமெயிலோட அந்த இருக்கணும், அதுக்கப்புறமேட்டு சில வேர்ட்ஸ் இருக்கணும். இது இருந்தா மட்டும்தான் அக்செப்ட் பண்ணும். சப்போஸ் இந்த இடத்துல நான் இமெயில் கொடுக்கல, நான் டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோ. ஆனா நீ கேட்ட கொஸ்டின் என்ன? இங்க இமெயில டைப் பண்ணு அப்படின்னு சொல்றேன். நான் ஆனா இந்த இடத்துல டெக்ஸ்ட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கிறேன். சரியா? இப்போ நான் இமெயிலுக்கு பதிலா திரும்பி என் பேரே நான் அடிச்சிட்டேன் அப்படின்னா சப்மிட் கொடுத்த அப்படின்னா இது அக்செப்ட் ஆயிரும். அப்ப நீ யூசர் கிட்ட இருந்து தப்பான மெயில் ஐடியை வாங்கிட்டியா? தப்பான மெயில் ஐடி வச்சு உன்னால என்ன ப்ராசஸ் பண்ண முடியும்? இதுல என்ன நீ ஸ்டோர் பண்ண முடியும்? சோ ஒரு டீடைல்ஸ் வாங்கும் போதே வந்துட்டு அந்த எரர் அப்படிங்கிறது இல்லாம, அது இல்லாம தவிர்த்துட்டு நீ எல்லாத்தையும் கரெக்டா வாங்கலாம். அப்ப அதுக்கு தகுந்த இதையும் யூஸ் பண்ணலாம். இப்ப நான் இங்க இமெயில்னு கொடுத்து நான் வெறும் என்னோட நேமை மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்க நான் சப்மிட் பண்ணாலும் எனக்கு சப்மிட் ஆகாது. ஏன்?
இமெயில் அட்ரஸ் தப்பு. அப்ப அட்டுன்னு கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு மறுபடியும் சப்மிட் பண்ணா ஆகாது. அட்டுக்கு அப்புறமும் வார்த்தை இன்கம்ப்ளீட்டா இருக்குது. @gmail.com அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இப்போ சப்மிட் ஆகும். ஓகே. அப்புறம் பாஸ்வேர்ட். எப்பவுமே பாஸ்வேர்ட் அப்படின்னாலே நமக்கு வந்துட்டு என்கிரிப்டட் ஃபார்மேட்ல வரும். அதாவது நம்ம டைப் பண்றது என்னன்னு தெரியாது. அதேதான் சரி. இது கிளிக் பண்ணா என்னால பாத்துக்கலாம், மறுபடியும் கிளிக் பண்ணா க்ளோஸ் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட்டாவே இதுக்கு நான் எதுவும் கோட் எழுதணும்னு அவசியமே இல்லை. ஹெச்டிஎம்எல்ல உள்ளாரே இருக்குது, நான் யூஸ் பண்ணா மட்டும் போதும். ஓகேவா. நாலாவது நம்பர். இந்த நம்பர் அப்படிங்கிறது என்ன பர்பஸ் அப்படின்னா ஏஜ். இப்ப நான் கொடுத்துருக்கேன், இந்த ஏஜ் அப்படின்னால நம்பர்ஸ் தானே. இப்போ இந்த இன்புட் என்ன யூஸ் பண்ணும்போது என்னால நம்பர் மட்டும்தான் டைப் பண்ண முடியும். இப்ப நான் ஏபிசிடி ஏதாவது டைப் பண்றேன், ஆக்சுவலா நான் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா வரல. இப்ப நான் ஒரு நம்பரை டைப் பண்றேன், வரும். பிகாஸ் இட் அக்செப்ட்ஸ் ஒன்லி நம்பர்ஸ், கேரக்டர்ஸை அக்செப்ட் பண்ணாது. அது நீ என்னதான் பண்ணாலும் டைப்பே பண்ணாது. ஓகேவா. இதுல சிம்பிள்ஸ் எழுதுனால கூட வந்துட்டு உன்னால இது வெறும் நம்பர்ஸை மட்டும்தான் இது எடுத்துக்கும். ஓகேவா. அதனாலதான் நம்பர் யூஸ் பண்றோம். ஓகே. இன்னொன்னு, இந்த மாதிரி ரேடியோ பட்டன்ஸ். இந்த ரேடியோ பட்டன்ஸோட பர்பஸ் என்ன அப்படின்னா ஒரு தடவை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி அன்செலக்ட் பண்ண முடியாது. அதனால ஓகேவா. அதுக்கு ஆப்போசிட் செக் பாக்ஸ். டைப் வந்துட்டு செக் பாக்ஸ். செக் பாக்ஸ் அப்படின்னாலே இந்த மாதிரி டிக் மார்க் இருக்கும், வேண்டானா எடுத்துக்கலாம், வேணும்னா இது பண்ணலாம். ஓகேவா. இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ். சார் அப்ப இதோட முடிஞ்சிருச்சா இன்புட்ஸ் அப்படின்னு கேட்டேன்னா இல்ல, இன்னும் ஆக்சுவலா இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை அண்டர்ஸ்டாண்ட் ஆகட்டும் அப்படின்னா இதை இது பண்ண. ஓகேவா. ஓகே. இப்போ நான் இங்க மெயில் ஐடி நான் கரெக்டா கொடுத்துட்டேன், ஆனா என்னோட யூசர் நேம் நான் டைப் பண்ணல, பாஸ்வேர்ட் டைப் பண்ணியிருக்கேன், ஏஜும் நான் கொடுக்கல. எனக்கு ஃபார்ம் சப்மிட்னு கொடுத்தா சப்மிட் ஆயிருது. ஏன்? இப்ப நான் யூசர்ட்ட இருந்து மறுபடியும் நான் டீடைல்ஸ் இன்னும் கரெக்டா வாங்கியிருக்கேனா? வாங்கல. அப்போ இதுக்கு ஒரு அட்ரிபியூட் இருக்குது, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ரெக்வயர்டு. அட்ரிபியூட் நேம் வந்துட்டு ரெக்வயர்டு. இந்த ரெக்வயர்டு நான் யூஸ் பண்ணும்போது நான் இப்ப இந்த இமெயில் ஐடி கொடுத்துட்டு இந்த ஃபார்மை நான் சப்மிட் பண்ணேன் அப்படின்னா ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபீல்ட் அப்படின்னு வரும். எனக்கு அது வரைக்கும் அது நடக்காது. நான் ஃபில் பண்ற வரைக்கும் என்னால இதை வந்துட்டு க்ளோஸ் பண்ண முடியாது. பிகாஸ் கம்பல்சரி. இப்ப நான் இதை ஏதாவது ஃபில் பண்ணேன் அப்படின்னா நான் மறுபடியும் சப்மிட் கொடுத்தேன்னா எனக்கு சப்மிட் ஆகாது. ஏன் அப்படின்னா பாஸ்வேர்டு அப்படிங்கிற இதையும் நான் ரெக்வயர்டுன்னு கொடுத்துருக்கிறேன். விச் மீன்ஸ் இதையும் நான் கம்பல்சரியா கொடுக்கணும். இல்ல அப்படின்னா வந்துட்டு எனக்கு இந்த ஃபார்ம் சப்மிட் பண்ண முடியாது. வந்துருச்சா. என்னால இப்பதான் சப்மிட் பண்ண முடியும். சோ இதுதான் வந்துட்டு ரெக்வயர்ட் அட்ரிபியூட்டோட பர்பஸ். ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் ஃபார்ம்ஸ்ல இருக்கிற முக்கியமான டாபிக்ஸ் நீங்க யூஸ் பண்றது. இதை வச்சு லாகின் பேஜ், சைன் அப் பேஜ், யூசர்ட்ட இருந்து டீடைல்ஸ் வாங்குறது, அதை எப்படி வாங்கணும் அப்படிங்கிற இந்த எல்லா இதையும் வந்துட்டு உங்களால இது பண்ண முடியும். ஓகேவா. அதையும் தாண்டி சில விஷயங்களை எதை நீங்க வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு 3 திங்ஸ் இருக்குது. ஓகேவா. இது என்ன டேக் அப்படின்னா வந்துட்டு நிறைய இதுல இதை பார்த்துருப்பீங்க.
இந்த மாதிரி டிராப் டவுன் மெனு. இந்த டிராப் டவுன் மெனு வேணும் அப்படின்னா அதுக்கான டேக் நேம் என்ன அப்படின்னா செலக்ட். செலக்ட் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸை ஒரே இடத்துல வச்சிருக்கிறது. இதுக்கு ஏன் கண்ட்ரின்னு கொடுத்த அப்படின்னா வந்துட்டு நீங்களே சில ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிருப்பீங்க, அதுல கண்ட்ரி, ஸ்டேட்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு இது செலக்ட் பண்றதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணி அதை செலக்ட் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் இந்த செலக்ட் டேக். இந்த டேக் மூலியமா உங்களால அந்த மாதிரி டிராப் டவுன் மெனுவை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள ஆப்ஷன்ஸ் இப்படிதான் கொடுக்கணும். ஆப்ஷன் அப்படிங்கிற இந்த டேகை யூஸ் பண்ணி ஓகே க்ளோஸ் பண்ணிக்க. ஓகேவா? இதுக்கு நடுவுல தான் உங்களோட ஆப்ஷன்ஸை நீங்க கொடுப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யுஎஸ்ஏ, ஆப்ஷன் யூகே, ஆப்ஷன் இந்தியா, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உன்னால வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸை நீ வந்துட்டு உன்னால கொடுக்க முடியும். சிட்டிஸோ கண்ட்ரீஸோ இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த டிராப் டவுன் மெனுல போய் பார்த்தேன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு அந்த 3 ஆப்ஷனும் வந்துட்டு இங்க அவைலபிளா இருக்கும். இருக்கா? நான் இதுல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி நான் இது பண்ணிக்கலாம். இதுக்கு தான் வந்துட்டு செலக்ட் டேக் ஆப்ஷன் டேக்கையும் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கும் ஒரு அட்ரிபியூட் இருக்குது. அட்ரிபியூட் அப்படின்னாலே ஒரு டேகுக்குள்ளார நம்ம அடிஷனலா அதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சேர்க்கிற மாதிரி. ஓகேவா? சாதாரணமா ஜிம்முக்கு போறவனுக்கு லைட்டா ஒரு ஃபுட்டு கொடுத்தா கொஞ்சம் இதா இருப்பான். அவன் இதை இன்னும் பல்க் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அப்ப இன்னும் எக்ஸ்ட்ராவா வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டையும் ஜாஸ்தி பண்றது, புரோட்டீன்ஸ் அந்த மாதிரிலாம் எடுக்கிறது இல்லையா? அது மாதிரிதான் ஒரு டேகுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை ஃபீட் பண்ற மாதிரி. இப்ப நான் இந்தியா அப்படிங்கிறதுல இந்த ஆப்ஷன், இந்த டேக் ஓப்பனிங் டேக்குள்ளார ஒரு அட்ரிபியூட்டை கொடுக்குறேன். என்ன அப்படின்னா செலக்டட் அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அது மாறிடும் இந்தியா அப்படின்னு. என்னன்னா பை டிஃபால்ட்டாவே இந்த ஆப்ஷன் செலக்ட்ல தான் இருக்கும். ஓகேவா? நானா மாத்தணும்னு நினைச்சாதான் மாத்த முடியுமோ தவிர மத்தபடி வந்துட்டு இப்ப நான் யூஎஸ்என் ரீசெட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்தியா அப்படின்னு மாறிடும். பிகாஸ் இது பை டிஃபால்ட்டாவே வந்து செலக்டடா இருக்குது. ஏன்னா இதுதான் ஆப்ஷன் அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? So this is the second one. இதெல்லாம் தான் இதுக்கு சம்பந்தப்பட்ட அட்ரிபியூட்ஸ். இன்னொன்னு வேற என்ன இருக்கு? டெக்ஸ்ட் ஏரியா. ஓகே, சம்டைம்ஸ் இந்த மாதிரி சர்வர் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், அப்போ ரீஃப்ரெஷ் பண்ண போதும். ஸோ இந்த டெக்ஸ்ட் ஏரியா அப்படிங்கிற இந்த இதை யூஸ் பண்றதுனால இப்போ என்னால இதை வந்துட்டு சிங்கிள் லைன்ல மட்டும்தான் இன்புட்ஸ் கொடுக்க முடியும். என்ன பண்ணாலும் சிங்கிள் லைன் மட்டும்தான். கரெக்டா? மல்டி லைன் வாய்ப்பு இல்லை. அதே இது இந்த டெக்ஸ்ட் ஏரியானால யூஸ் பண்ணும்போது என்னால இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எவ்வளவு பெருசா வேணாலும் இது பண்ணிக்கலாம், எவ்வளவு சின்னதா வேணாலும் என்னால இது பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நான் இதுல வந்துட்டு எது வேணாலும் நான் வந்துட்டு மல்டி லைனுக்கு நான் பெரிய மெசேஜ் மாதிரி டைப் பண்ணுவேன். இதை எடுநெட்டோட ஸ்டூடெண்ட்ஸ் டேஷ்போர்ட்ல அந்த queryல நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கறத நீங்க query ரைஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். அந்த டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயிலா கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அது ஒன் ஆஃப் த டெக்ஸ்ட் ஏரியா தான். ஸோ அப்பதான் வந்துட்டு நீங்க சின்னதா மெசேஜ் கொடுக்குறீங்களோ பெருசா கொடுக்குறீங்களோ அது உங்களால கொடுக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இது டெக்ஸ்ட் ஏரியாவை யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், அண்ட் திஸ் இஸ் த லாஸ்ட் ஒன்.
இன்னொன்னு, இதே மாதிரி இந்த டிராப் டவுன் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதே மாதிரி வேற ஒரு இது இருக்குது. ஓகேவா? அது என்ன அப்படின்னா வந்துட்டு டேட்டா லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த டேட்டா லிஸ்ட் அப்படிங்கிறதுல வந்துட்டு நான் இப்போ ஆப்ஷன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, இந்த இடத்துல செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் டேகை யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு ஓப்பன் ஒரு க்ளோஸ் இருக்குது. கரெக்டா? அதே இது நான் டேட்டா லிஸ்ட்ல யூஸ் பண்ணும்போது எனக்கு ஆப்ஷன் அப்படிங்கறத ஓப்பனிங் டேகாவும் க்ளோசிங் டேகாவும் வைக்கலாம். இல்ல அப்படின்னா நான் இந்த க்ளோசிங் டேகை எடுத்துட்டு இந்த ஆப்ஷன் அப்படிங்கிற இந்த டேகுக்குள்ளார இதுக்குள்ளார ஒரு அட்ரிபியூட்டை கொடுக்கலாம். அந்த அட்ரிபியூட் பேர் தான் வேல்யூ. இதுல நான் வந்துட்டு இப்ப நியூயார்க் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த நேம் அங்க வரும். ஓகேவா? ஒன் செகண்ட். லேபிள் சிட்டி inputs type text id city list city list. ஓகேவா? இதை நான் கொடுத்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இங்க டேட்டா லிஸ்ட்னு ஒன்று இருக்குது. சரியா? இதுக்கு நான் வேணா திருப்பி நான் ஒரு பிஆர் டேகை நான் கொடுத்துட்றேன் நான். ஓகே, இப்போ இந்த இதுல நான் ஆப்ஷன்ஸ் சொல்லி இன்னும் 2-3 ஆப்ஷன் நான் சேர்த்தி கொடுக்குறேன் நான். ஓகே, நியூயார்க் நம்ம சென்னை அப்படின்னு ஏதாவது கொடுக்கலாம். ஓகேவா? இது என்ன இருக்கலாம், இல்லைன்னா எடுத்துடலாம். எது இருந்தாலும் நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஓகே, ஆல்ரைட். ஸோ இப்போ இந்த டேட்டா லிஸ்ட்ல நான் ஒரு அட்ரிபியூட்டை நான் பாஸ் பண்ற போறேன். அந்த அட்ரிபியூட் பேர் என்ன அப்படின்னா ஐடி அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி லிஸ்ட் அப்படின்னு சொல்லி இதே சேம் நேம் நான் இங்க கொடுக்க போறேன். இந்த லிஸ்ட்ங்கிற இதையே வந்துட்டு இங்கேயும் வந்துட்டு நான் வந்துட்டு ப்ரொவைட் பண்றேன். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு ப்ரொவைட் பண்ணும்போது இந்த இதை வந்துட்டு எனக்கு லிஸ்ட் என்னவா இந்த இன்புட் அப்படிங்கிறது நான் டெக்ஸ்டா தான் கொடுத்துருக்கிறேன். கரெக்டா? டெக்ஸ்டா கொடுத்தது இப்ப பாத்தியா, எனக்கு ஒரு டிராப் டவுன் மெனு மாதிரி ஓப்பன் ஆயிருக்கு. அந்த டிராப் டவுன் மெனு மாதிரி ஒரு சிம்பிள் மட்டும் வருது. நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லிஸ்ட் அப்படிங்கறத எடுத்துட்டேன் அப்படின்னா இது அதுக்குள்ளார குரூப் ஆயிருக்குது. எதுவுமே தெரியாது, வராது. இப்ப நான் திரும்பி அந்த சிட்டி லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளார இந்த ஐடியும் நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா இங்க ஐடி சிட்டி லிஸ்ட் இருக்கா, அதே இது சேம் இங்க நான் லிஸ்ட் நான் சொல்லி கொடுத்து அதே இது நேம் திருப்பி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த டிராப் டவுன் மெனு மாதிரி வரும், ஆரோ மாதிரி. இப்ப இந்த நேம் மாறி இருக்குன்னு வச்சுக்கோ, இங்க வராது. இதே சேம் நேமா இருந்தது அப்படின்னா இப்ப தெரியுதா, அந்த லேபிளுக்கும் இன்புட்டுக்கும் நான் ஒரு கனெக்ஷன் சொன்னேன் இல்லையா, ஃபாரையும் அந்த நேமையும் யூஸ் பண்ண போது ரெண்டுக்கான பேர் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தேர் இஸ் அ கனெக்ஷன் பிட்வீன் தெம் அப்படின்னு நான் சொன்னேன்னா அதே மாதிரிதான் இப்போ இந்த இன்புட்டுக்கும் இந்த டேட்டா லிஸ்ட்டுக்கும் இந்த நேம் அதுக்கான அட்ரிபியூட் இங்க லிஸ்ட்னு இருக்கணும், இங்க ஐடின்னு இருக்கணும். ஓகே,
அப்புறம் பேரு வந்துட்டு சேமா இருக்கும். இதனால இந்த சேம் இது வந்துட்டு இன்புட் பாக்ஸ் எனக்கு ஒரு டிராப் டவுன் மெனுவா மாறும். அந்த டிராப் டவுன் மெனுல நான் கொடுத்துருக்க சஜஷன்ஸ் எல்லாமே இருக்கும். நான் எங்கேயே இருக்கிறத டைரக்டா கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் டேட்டா லிஸ்ட் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன். அதுக்கான ஆப்ஷன் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னது காரணம் என்னன்னா, இந்த வேல்யூவை இது பண்ணும். சரி சார், அப்ப வந்துட்டு வேல்யூவா கொடுத்தா என்ன ஆகும்? அதனால இங்க எந்த சேஞ்சஸும் வரப்போகுது. ஓகேவா? ஈவன் இதை நான் டோட்டலா எடுத்துட்டேன் அப்படின்னாலும் கூட இட் இஸ் கோயிங் டு ஸ்டே த சேம். ஓகேவா? இங்க ஒண்ணு இருக்குன்னு மட்டும்தான் தெரியுமா தவிர, ஆனா இதுல எதுவுமே தெரியாது. ஸோ இந்த டேட்டா லிஸ்ட் மூலியமா நான் ஒரு இன்புட்டுக்கு வந்துட்டு சில இதை வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம், டிராப் டவுனா இல்லாம. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் டேக்ஸ் அட்ரிபியூட்ஸ் இன் அ ஃபார்ம். ஓகே, லாஸ்ட் ஒன்னே ஒன்னு இருக்கு. ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகேவா? அது என்ன இன்புட் அப்படின்னா வந்துட்டு டைப் ஃபைல் அப்படின்னு நீ கொடுக்கும்போது, தா இங்க பாத்தியா, இந்த மாதிரி நீ ஒரு ஃபைலை சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு இந்த டைப் வந்துட்டு ஃபைல் அப்படிங்கிற இதை வந்துட்டு வச்சுதான் இது பண்ணா. நீ உன்னோட போட்டோஸ் வீடியோஸ் எந்த ஒரு வெப்சைட்டுக்கு போனாலும் ஏதாவது ஒன்று அப்லோட் பண்ணணும்னு சொல்றாங்க இல்லையா, அது இந்த டேகை வச்சுதான், இன்புட் டேகை வச்சுதான். அதுக்கான இது வந்துட்டு அட்ரிபியூட் வேல்யூ மட்டும்தான் மாறும். டைப்புங்கிற இடத்துல ஃபைல்னு இருக்கும். தட்ஸ் ஆல். ஓகேவா? இஸ் இட் கிளியர் ஃபார் எவ்ரி ஒன்? All of them? Okay, nice. Break tag alone, why we are typing two times? அதை தான் சொன்னேன். எதுக்கு டூ டைம்ஸ் நம்ம டைப் பண்றோம் அப்படின்னா வந்துட்டு பர்பஸ். இப்போ நான் ஒண்ணும் இல்லை, இதான் இந்த இடத்துல யூசர் நேமுக்கும் இமெயிலுக்கும் எவ்வளவு தூரம் இருக்குது கேப்? ஒரு அளவுக்கு லிமிட்டடா இருக்கா? இப்போ நான் இந்த ஒரு பிரேக் டேக் எடுக்கும்போது எனக்கு அது இதாகதா? இன்னொரு பிரேக் டேக் நான் எடுத்தேன் அப்படின்னா அது சேம் லைன்ல போயிருமா?
ஸோ பிரேக் டயலாக் அப்படின்னு ஒரு தடவை எது கொடுக்குற அப்படின்னா அந்த இடத்துல ஒரு லைன் பிரேக் வேணும் அப்படிங்கிறதுக்காக. லைன் பிரேக் ஆயிடுச்சு. ஆனா பிரேக் ஆனாலும் ரெண்டுமே ஒரு மாதிரி ஒரு கன்ஜஸ்டடா ஒரு ஒட்டிட்டே நின்றுட்டு இருக்குதா? அது பார்க்க நீட்டாவா இருக்கு? இல்ல. எனக்கு இன்னொரு லைன் விட்டு போட்டா வேலை முடிஞ்சுது. இன்னொரு பிரேக் டேக் இன்க்ளூட் பண்ணா அந்த லைனையும் பிரேக் பண்ணி ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். கரெக்டா? ஸோ இதுக்காக தான் வந்துட்டு பிரேக் டேக் வந்துட்டு 2 டைம் வந்துட்டு யூஸ். எஸ், யூ கேன் யூஸ் எனி ஒன் ஆஃப் திஸ். ரெண்டுமே ஒரே மாதிரி மெத்தட்ஸ் தான் யூஸ் பண்ணுது. கான்செப்ட் வைஸ் சேம் தான். பட் ஆனால் வந்துட்டு இங்க பார்த்தோன்னா இந்த மாதிரி ட்ராப் டவுன் மெனுவா ஓப்பன் ஆகும். ஏதாவது சம் நோட்டிஃபிகேஷன் மாதிரி இங்க வந்துட்டு இதுல வந்துட்டு உள்ள கொடுத்துருப்பேன். ஸோ யூ கேன் சூஸ் எனி திங். ஆனா இங்க என்னன்னா நான் டைப் பண்ணல, வேற ஏதாச்சும் என்னோடது இன்புட்டாவும் கூட வாங்கிக்கலாம். இப்போ நான் இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை கோயம்புத்தூர் தான் கொடுத்துருக்கேன். நான் வந்துட்டு சேலம் அப்படின்னா வந்துட்டு அதையும் கூட டைப் பண்ணலாம். இது ஒரு அடிஷ்னல் ஆப்ஷன் இங்க இருக்குது. ஆனா அது அந்த டிராப் டவுன் மெனுவா நீ யூஸ் பண்ணும்போது உனக்கு இந்த டேட்டா லிஸ்ட்ல ஆப்ஷன் இருந்தாலும் இல்லைனாலும் இங்க நீ கொடுக்கலாம். அங்க வந்துட்டு அப்படி பண்ண முடியாது. அங்க இருக்கிறது மட்டும் தான் உன்னால கொடுக்க முடியும். ஸோ மேபி உன்னோட ப்ராஜெக்ட்டுக்கு இப்படி ஒரு கிரைட்டீரியா வேணும் அப்படின்னா நீ கொடுக்கலாம். நான் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு சிட்டின்னு சொல்லி கஸ்டமரே டைப் பண்ணட்டும், என்னோட எண்ட் யூசரே டைப் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கூட நீ இது பண்ணலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ். தட்ஸ் த ஒன்லி டிஃபரன்ஸ். ஓகேவா? ஆல் ரைட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபார்ம்ஸ்னா என்னன்னு பார்த்தாச்சு. ஆஹ் ரெண்டே விஷயம் தான். இன்னொன்னு சீமேட்டிக் டேக்ஸ்னா என்ன அப்படின்னு, அப்புறம் இமேஜஸ் எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இமேஜஸ்க்கு வந்துட்டு இன்ஸ்டெட் ஆஃப் டெல்லிங் யூ அதை நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியே காமிச்சிடுறேன். ஓகே. சீமேட்டிக் டேக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த சீமேட்டிக் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு லைக் ஆல்மோஸ்ட் மெனி ஆர் தேர்.
ரொம்பனா ரொம்ப ஓவராலா இல்ல, பட் இருக்கு ஒரு 10 to 15 டேக்ஸுக்கு மேலே இருக்கும். ஓகேவா? அதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிறது என்ன அப்படின்னா ஹெட்டர், ஃபூட்டர், nav, மெயின், சைடு, அசைட், அவ்வளவுதான். லைக் இன்னும் ஸ்டில் தேர் ஆர் ஃபியூ. ஓகேவா? பட் இப்போ ஆனால் பேசிக்ஸா வந்துட்டு இதுல இதை வச்சுதான் மெயினா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு இந்த ஒரு 5 டேக்ஸையும் வந்துட்டு உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த சீமேட்டிக் டேக்ஸ் அப்படின்னு சொல்றது. ஓகே. ஸோ இந்த சீமேட்டிக் டேக்ஸ்க்கான பர்பஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இதுல வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. ஓகே. அதுல வந்துட்டு நான் ஜென்ரலா இந்த டிஃபால்ட்டா ஒரு டாக்குமெண்ட்டை ஓபன் பண்றேன். ஓகே. கோ லைவ். ஓகேவா? தீமேட்டிக் அப்படின்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இதுல வந்துட்டு அந்த ஒரு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ஸ்லயே வந்துட்டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்து அதுக்கு உள்ளதானே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணோம். ஓகேவா? அதே மாதிரி நம்மளோட ப்ரௌசரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு டிஃபால்ட்டா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது என்ன ஸ்ட்ரக்சர்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று போட்டுக்கிறேன். சரியா? இப்போ இந்த பாக்ஸ்ல ஒன் செகண்ட். ஓகே. இதுதான் நம்மளோட ப்ரௌசர் விண்டோன்னு வச்சுக்கோ. இது வந்துட்டு மேல இருக்கிறது டைட்டில். சரியா? இந்த ஒரு செக்ஷன் தான் வந்துட்டு இந்த செக்ஷன் தான் வந்துட்டு பாடி செக்ஷன். ஓகே. இது வந்துட்டு ஹெட் செக்ஷன். சரியா? இப்ப இந்த ஹெட் செக்ஷனுக்கும் பாடி செக்ஷனுக்கும் வந்துட்டு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஹெட் செக்ஷன்ல வெறும் டைட்டில் மட்டும்தான் இருக்கும், அப்புறமேட்டு வெப்சைட் அட்ரஸ் இருக்கும். ஒட்டு மொத்தமா நம்மளோட கண்டென்ட் இங்கே தான் அரேஞ்ச் ஆகும். ஓகேவா? சோ அப்ப இந்த அரேஞ்ச் ஆகிற கண்டென்ட்ல நம்ம இன்ஃபர்மேஷன் ப்ராப்பரா ஸ்ட்ரக்சர்டா கொடுக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன். காரை தயாரிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காரோட பாடி ரெடி பண்ணுவாங்களா, இல்லைன்னா இன்ஜினை ரெடி பண்ணுவாங்களா, இல்ல சீட்டை ரெடி பண்ணுவாங்களா? இன்னுமே சிம்பிளா கேட்கிறேன். வீடு கட்டணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெயிண்ட் வாங்குவீங்களா, இல்லைன்னா வீடு கட்டுறதுக்கு மேஸ்திரியை பார்ப்பீங்களா, இல்ல ஒரு இன்ஜினியர் கன்சல்ட் பண்ணுவீங்களா? இது இன்னுமே சிம்பிளா நான் கேட்டேன். ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுனா ஃபர்ஸ்ட் இன்ஜினியர் பார்ப்பீங்களா, இல்ல நேரா பெயிண்ட் ஷாப்ல போய் என்னோட வீடுக்கு இந்த மாதிரி பெயிண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்களா? டெஃபினெட்லி an இன்ஜினியர். இன்னும் நம்மளோட தமிழ்ல சொன்னோம் அப்படின்னா வந்துட்டு மேஸ்திரியோ அந்த மாதிரி ஒரு ஆளுங்களை நம்ம போய் பார்ப்போம். இல்லைன்னா ஒரு ப்ராப்பரா போறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ப்ராப்பர் வெல் என்ன சொல்றது, ரெஜிஸ்டர்டா இருக்கிற ஒரு இன்ஜினியர்ஸ்ட நம்ம போய் கன்சல்ட் பண்ணுவோம். இல்ல நல்லா டிசைன் பண்ற ஒரு பர்சன் தான் நம்ம போய் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். எதுக்கு? இடம் இருக்குது, அதை பிளான் பண்ணும் அப்படின்னா வந்துட்டு அதுதான் ஃபர்ஸ்ட். நேரா பெயிண்ட் கடைக்கு போனா என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே இல்லை. எப்பயோ நடக்க வேண்டிய விஷயத்துக்கு இப்ப இது பண்ண என்ன பிரயோஜனம்? யூஸ்லெஸ். அதே மாதிரி ஒரு வெப் பேஜ் அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு ஆர்கனைஸ்டா நம்ம ஒரு கண்டென்ட்டை எடுத்துட்டு போகணும். எப்படி? மேல வந்துட்டு ஹெட் போர்ஷன் இருக்கணும். நம்ம தலைகீழ ஒன் செகண்ட்.
நம்ம வந்துட்டு தலைகீழ நடக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு அது குரங்குன்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் ஒரு வெப்பேஜ் அப்படின்னா அதோட ஹெடர் செக்ஷன் அப்படிங்கிறது டாப்ல இருக்கும், ஃபூட்டர் செக்ஷன் அப்படிங்கிறது பாட்டம்ல இருக்கும். ஓகேவா? அண்ட் சைட்ல வந்துட்டு ஒரு சில ஆப்ஷன்ஸா வந்துட்டு சைட் பார்ல இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல தான் கொடுப்பாங்க. ஓகே, சிம்பிள். நம்மளோட விஎஸ் கூட பாரு, இந்த சைட் பார்ல நான் இதை கிளிக் பண்ணா எனக்கு ஒரு அடிஷ்னலா ஒரு ஆப்ஷன் ஏதாவது மேல வந்துட்டு ஃபைலு, எடிட், செலக்ஷன் இதெல்லாம் இருக்கு. கீழே வந்துட்டு சில லைவ் போறதுக்கு இல்ல மத்த சின்ன சின்ன வந்துட்டு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்க இருக்குது இல்லையா? ஸோ ஒவ்வொன்றும் வந்துட்டு அரேஞ்ச் பண்றது அப்படிங்கிறது வந்துட்டு இட் மேட்டர்ஸ். அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்துட்டு விஷுவலா நம்மளோட வந்துட்டு அது கனெக்ட் ஆகும். இன்ஸ்டன்டா வந்துட்டு நம்ம கூட ஒரு கனெக்ஷன் கிடைக்கும். என்ன கண்டென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியும். ஓகேவா? சேம் ப்ரொசீஜர்ல நம்ம ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட்டும் அதே மாதிரி எழுதணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செட் ஆஃப் மெத்தட்ஸை கொண்டு வராங்க. ஓகேவா? அப்போ இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி டிவ் அப்படின்னு இது பண்ணி ஒரு டேக் இருக்குது. அந்த டேக்ல நான் ஏதாவது வேர்ட்ஸ் எழுதுறேன். திஸ் இஸ் அ div tag அப்படின்ட்டு நம்ம சிம்பிளா இந்த பி எழுதுறோம் இல்லையா, அதுவும் இது சேம் தான். ஆனா கொஞ்சம் ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா இது லைட்டா மூவ் ஆயிருக்கா, அவ்வளவுதான். இதே நான் டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா எனக்கு டாப்ல வரைக்கும் இருக்கும். மற்றபடி ரெண்டுக்குமே வேர்ட்ஸ் சேம் தான். ஓகே, அது மட்டும் இல்லாம இப்ப இதே டேக் நான் மறுபடியும் வந்துட்டு காப்பி பண்ணி நான் திரும்பி இது பண்றேன் அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லைன்ஸ்ல பக்கம் பக்கமா வரும். இட் இஸ் அ ப்ராப்பர் டேக். ஓகேவா? ஆனா மெயினா டிவ் டேகோட இன்னொரு பர்பஸ் என்ன அப்படின்னா இது ஒரு ஜெனரல் பர்பஸ் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஜெனரல் சாரி இந்த ஜெனரல் பர்பஸ் டேகோட இது என்ன அப்படின்னா வந்துட்டு இதுல நிறைய விஷயங்களும் உங்களால குரூப் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் H1 அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதுறேன் அப்படின்னா ஹலோ எவ்ரி ஒன் இருக்கா. நெக்ஸ்ட் வந்துட்டு பேராகிராஃப்ல குட் மார்னிங் இருக்கா. இப்ப அடுத்த வெளியில இன்னொரு டிவிஷன் டேக்ல இன்னொரு இதுல H1ல வந்துட்டு this is another group. ஸோ இது ஒரு சர்டன் குரூப் ஆயிரும், இது ஒரு சர்டன் குரூப் ஆயிரும். இப்படி குரூப்பா நம்மளால ஸ்பிளிட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா காலேஜ் அப்படின்னு ஒரு விஷயம் எடுக்கிறீங்க. அந்த காலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்துட்டு இப்ப இன்ஜினியரிங் காலேஜா இருக்கு அப்படின்னா அந்த இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ள ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கும். இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட், தமிழ் டிபார்ட்மெண்ட், பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட், கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், இன்ஜினியரிங். அதுல வந்துட்டு இன்னும் வந்துட்டு 3 இயர்ஸ் கோர்ஸை தாண்டி 4 இயர்ஸ் கோர்ஸா என்ன பண்ணலாம், மெக்கானிக்கல், பயோடெக்னாலஜி, சிவில், கெமிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இது மாதிரி ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஆனா அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் அந்தந்த ஆளுங்களை குரூப் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு வந்துட்டு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஸ்டாஃப் வேணும்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ஸ்டாஃபை கூட்டிட்டு வந்து அது மெக்கானிக்கல் ஸ்டாஃபோட இன்க்ளூட் பண்ண மாட்டாங்களா? சோ எந்த இதுக்கு யாரை எப்படி குரூப் பண்ணணும் அப்படிங்கறத அந்தந்த பேரை அந்தந்த இடத்துல குரூப் பண்ணுவாங்க. கரெக்டா? ஸோ தட் இஸ் வாட் இங்க இருக்கிற இதையும் நம்மளோட HTML-லயும் அந்தந்த பர்டிகுலர் கண்டென்ட் அந்தந்த இதுக்கு செட் ஆஃப் இதுக்காக குரூப் பண்ணி வச்சிருப்போம். அப்போ நாளைக்கு ஏதாவது நம்ம இதுல ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும், இல்ல ஏதாவது ஒண்ணு காமிக்கணும், ஏதாவது ஒரு டேட்டா வாங்கணும் அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் குரூப்பை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணா போதும். சாரி கைஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு அந்த குரூப்பிங்கான மெயினான இது. எதுல நமக்கு வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணணுமோ அந்த ஒரு பர்டிகுலர் குரூப்ல மட்டும் இன்னும் கண்டென்ட்டை எலாபரேட் பண்ணலாம், கஸ்டமர்ட்ட இந்த இது பண்ணலாம், இந்த மாதிரி வேரியஸ் திங்ஸ் இருக்கு. ஸோ
இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, எல்லாத்தையுமே நான் டிவ் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, இதுல எந்த டிவ் அப்படிங்கிறதுக்கான நான் இன்னொரு அடிஷ்னலா நான் வந்துட்டு அட்ரிபியூட் ஒண்ணு பாஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு பேர் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸை ரெடியூஸ் பண்றதுக்காகவே இந்த ஒரு பர்டிகுலர் இது இருக்கு. இது எல்லாத்தையும் வந்துட்டு இது பண்ணி இன்னுமே நம்மளோட இதை வந்துட்டு பாடிக்குள்ள கொடுக்குற கண்டென்ட்டை வந்துட்டு இன்னுமே மீனிங் கரெக்டா என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சீமேட்டிக் டேக்ஸ் ஹெடர் அப்படின்னு நான் இது பண்ணும்போது ப்ரொவைட் பண்ணும்போது இது கரெக்டா ஹெட் செக்ஷன். அதாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹெட்டர்னு கொடுக்கறதுனால எனக்கு டாப்ல தான் வரும் அப்படின்னு எல்லாம் கிடையாது. நீ கடைசியில் எழுதுன அப்படின்னா அது பாட்டம்ல தான் வரும். ஓகேவா? பட் எழுதக்கூடிய டேகுக்கு ப்ராப்பரான மீனிங்கும் லாஜிக்கும் அங்க போய் சேரும். நாளைக்கு நீ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணும்போது அது கரெக்டா போய் ஃபீசிபிளா இன்க்ளூட் ஆகும். அதுதான் இதோட மெயின் பர்பஸ். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து ஹெட்டர் அப்படிங்கிறதுல H1 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இது ஒரு ஹெட் போர்ஷன் அப்படிங்கிறதுக்கான வெல்கம் டு த ஹெட்டிங் அப்படின்னு நான் கொடுக்குறேன். எல்லாம் சேமா தான் அவுட்புட் வருது. பட் அரேஞ்ச் பண்ற விதம், அங்க எழுதின விதம் டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ நீ எழுதும் போதும் ஒரு HTML டாக்குமெண்ட் நீ எழுதும் போதும் கரெக்டா ஒரு ஃபார்மேட்ல எழுதுவேன். அவுட்புட் வரும்போதும் வந்துட்டு கரெக்டான ஒரு ஃபார்மேட்ல வருதான்னு செக் பண்ணிக்குவேன். ஸோ பார்க்குறவங்களுக்கும் நீ தெளிவா பண்ற, உன்னோட வெப்சைட் யூஸ் பண்றவங்களுக்கும் நீ தெளிவா பண்ற, இங்க எழுதும் போது நீ தெளிவா எழுதுற. நீ பாட்டுக்கு குரங்கு மாதிரி கிறுக்கிட்டு போயிட்ட அப்படின்னா அது கடைசியில நீ எடுத்து படிச்சு பார்க்கும்போது உனக்கு புரியாது, வேற யாராவது எடுத்து படிச்சு பார்க்கும்போது புரியாது. இதை கண்டிப்பா நீ வந்துட்டு வீட்டுல எங்கேயாவது உன் அட்வைஸா கேட்டிருப்ப. அதே அட்வைஸை நான் திருப்பி சொன்னேன். ஓகேவா? சோ இதுதான் அந்த சீமேட்டிக் டேக்ஸ் அப்படிங்கிறது அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்காக தான். ஹெட்டிங் செக்ஷன்னா ஹெட்டிங் செக்ஷனுக்குள்ளார தேவையான கண்டென்ட்ஸை எழுதிட்டு, பாடி செக்ஷன்னா பாடி செக்ஷன், அதாவது மெயின் பார்ட்ல வர வேண்டிய செக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டா மெயின் டேகுக்குள்ளார எழுதிட்டு, ஃபூட்டர் செக்ஷன்ஸ்ல வரணும் அப்படின்னா வந்துட்டு அந்த ஒரு பர்டிகுலர் டேகுக்குள்ளார திஸ் இஸ் அ சாரி பேராகிராஃப் டேகா இல்ல எனி திங், திஸ் இஸ் அன் ஃபூட்டர் அப்படின்னு நான் இது பண்ணி கொடுத்துட்டு, நீ அதுக்கு தகுந்த மாதிரி ஹெட்டர் மேல இருக்கணும், ஃபூட்டர் கீழே இருக்கணும், இந்த கண்டென்ட் சைட்ல இருக்கணும், இந்த கண்டென்ட் ரைட்ல இருக்கணும் அப்படின்னு மொத்தமா ஒரு வெப் பேஜை சிஎஸ்எஸ் வச்சு அந்த குரூப் அப்படியே தள்ளி விட்டுறலாம். இன்னும் சுருக்கமா சொல்ல போனோம் அப்படின்னா, பெட்ரூம் இந்த நார்த் ஈஸ்ட் கார்னர்ல இருக்கணும், இது சவுத் ஈஸ்ட் கார்னர்ல, இது இந்த சைடு கார்னர், அந்த சைடு கார்னர் அப்படிங்கிற மாதிரி இது ஒட்டுமொத்த கண்டென்ட்டையும் ஒரு இதுல குரூப் பண்ணி அதை அப்படியே நீ நவுத்தி வச்சா போதும். அதுக்கு தேவையான ஸ்டைலிங் எனக்கு கொடுத்தா போதும். டன். புரிஞ்சுதா? Is it clear till now? Yes. All of them? ஹெடர் அப்படிங்கிறது நம்ம தலை மாதிரி, ஃபூட்டர் அப்படிங்கிறது கால் மாதிரி. ஹெடர் டேக்குள்ளார எழுதுறோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளோட கண், காது, மூக்கு, வாய் எல்லாம் வந்துட்டு எங்க இருக்கு? தலையில தான் இருக்குது. காலில் இருக்கிற விரல் காலில் தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு வெப்சைட்ல வந்துட்டு இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்த ஃப்ளிப்கார்ட் வெப்சைட் எடுத்துக்கோ. இதுல கம்பெனியோட லோகோ, இந்த ப்ராடக்ட்ஸ், லாகின், அப்புறமேட்டு இந்த செல்லர் இது, அப்புறம் மற்ற மெயினான ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத கீ மேல தான் காமிக்கிறாங்க. ஓகேவா? திஸ் இஸ் ஃபார் அக்கீலா. ஹெடர் அண்ட் ஃபூட்டர் டாபிக் மட்டும் எகெயின் எக்ஸ்பிளைன் பண்ண சார்.
ஓகே, அதே மாதிரி இந்த பேஜுக்கான ஃபூட்டர் செக்ஷன்ல வரும்போது கீழே வந்துட்டு கான்டாக்டர்ஸ் இல்ல வேற ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் பாலிசிஸ், ஹெல்ப் சென்டர், அப்புறம் அட்ரஸ், இந்த மாதிரி இது எல்லாத்தையும் வந்துட்டு இங்க வந்துட்டு இது பண்ணலாம். ஓகேவா? சோ இதை நான் கொண்டு போய் நான் மேல கொடுக்க முடியாது. நீ எடுத்த உடனே என்கிட்ட கம்ப்ளைண்ட பாரு, என் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை படிச்சு பாரு அப்படின்னா அவனுக்கு அதெல்லாம் படிச்சு பார்த்து உன் வெப்சைட்டுக்குள்ள நோண்டணும்னு இதே இல்லை. வந்த உடனே நீ அவனை அட்ராக்ட் பண்ற மாதிரி உன் ப்ராடக்ட்ஸ் என்னன்னு தான் நீ காமிக்கணும். அதுக்கு தான் இவ்வளவு நீ வெப்சைட்டை ரெடி பண்ணியிருக்க. ஓகேவா? சோ அதனால எதை ஹெட்டர் செக்ஷன்ல வைக்கணுமோ அதை ஹெட்டர் செக்ஷன்ல வைக்கிறதுக்காக அந்த பர்டிகுலர் டேகை நீ யூஸ் பண்ற. சோ அந்த டேகை நீ யூஸ் பண்ணும்போது அங்க நீ எழுதின மீனிங் வந்துட்டு கரெக்டா இருக்குது. ஓகே, யுவர் ரைட்டிங் இஸ் இன் அ மீனிங்ஃபுல் வே. சரியா? திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் ஃபார் ஹெடர் அண்ட் தென் ஃபூட்டர். சரியா? இன்னொன்னு, இந்த ஹெட் செக்ஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதுல வந்துட்டு மெட்டா, அதுக்கப்புறமேட்டு டைட்டில், இந்த ரெண்டையுமே வந்துட்டு உள்ள என்ன இருக்கு அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா வந்துட்டு நான் சிஎஸ்எஸும் ஜாவா ஸ்கிரிப்டும் கொஞ்சம் உங்களுக்கு சொல்ல வச்சு இது பண்ணாதான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ டெஃபினட்டா இதை வந்து நான் சொல்லதான் போறேன். இந்த மெட்டா டேக்னா என்னன்னு, டைட்டில்னா என்னன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த ரெண்டு இது நான் சொல்லலை நான் உங்களுக்கு, இந்த டாக்குமெண்ட்ல இது எதுக்கு வருது அப்படிங்கிறது, அண்ட் ஆஸ் வெல் அஸ் இந்த அட்ரிபியூட் எதுக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் நான் சொல்லலை. Is it clear for everyone? Okay, I'm sure, I guess all okay from there on. Yeah, even I can't see much queries in the chat section, Pranish sir. So yeah, thank you so much, students, for your time. And please make sure that you make the best use of the dashboard. It has all the important links. It has all the previous session recordings. Please go and refer to those recordings and complete your learning plan courses. That is really, really important for us. Right. So thank you, everyone. Have a great day ahead. Thank you, Pranish. Everyone, bye. Take care. Thank you.